மின்மினியின் தலைமுடியில் காற்று வீசியதால் அவளது முடியின் சில அவள் கன்னங்களை தொட்டன. அவள் கைகளால் அந்த கூந்தலை காதோரம் சேர்த்தாள். அதை பின்னால் இருந்து பார்க்கையில் ஆரியனுக்குள் மின்னல் பாய்ந்தது. மின்மினி இன்று மிகவும் அழகாக இருந்தாள். ஆரியனுக்கு அவளை தன் கைகளில் தூக்கி அவளை தீர தீர காதலிக்க வேண்டும் போல இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் ஆரியன் தான் கெடுத்து விட்டான். மின்மினி இப்போது மூட் அவுட் ஆகி இருக்க அவன்தானே காரணம். அதை பற்றி யோசிக்கும் போது அவனுக்கு அவன் மீதே கோபம் வந்தது. அவனுடைய அழகான குட்டி காதல் மனைவியின் கண்களில் கண்ணீரை பார்த்து அவன் இதயத்தில் ஒரு ஏக்கம் எழுந்தது. அவள் இப்படி சோகமாக இருப்பதை அவனால் பார்க்க முடியவில்லை. அது அவளுடைய அழுகைக்கும் சிரிப்புக்குமான வித்தியாசம் அவனை என்னவோ செய்தது. ஆரியன் தன் வாழ்நாளில் இதையெல்லாம் அனுமதிக்கவே போவதில்லை என்று நினைத்த இடத்தில் இந்த காதல், கல்யாணம் எல்லாமே வந்தே விட்டது. ஆரியனுக்கு இன்னமும் மின்மினியை காதலிப்பதை அவனாலேயே நம்ப முடியவில்லை. மின்மினியின் குழந்தைத்தனமான இன்னசென்ஸ் அவன் அவளை காதலித்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. காதல்ங்கிற விஷயம் எப்படி நடக்குது என் வாழ்க்கையில? நீ யாரு மின்மினி? நீதான் என் காதலா? நீதான் என் காதல்னா இப்ப நான் என்ன பண்ணணும் என்று ஆரியன் தனக்குள் பேசிக்கொண்டே மின்மினியை பார்த்து சிரித்தான். மின்மினியை பின்னால் இருந்து பார்க்கையில் அவளது அலையலையான கூந்தல் ஆரியனுடைய இதயத்தில் ஒரு இனம் புரியாத கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. இது எதுவும் அறியாத மின்மினி தன் கண்களுக்குள் குற்றாலத்தை கொண்டு வந்திருந்தாள். அவளுக்கு மிகவும் கோபம் வந்தது. அவ்வளவு மெனக்கட்டு ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்திருந்தாள். பதிலுக்கு அவள் அழகாக இருக்கிறாள் என்று கூட அவன் சொல்லவில்லை. துக்கம் தொண்டையடைக்க வானத்தை பார்த்து நின்று கொண்டிருந்தவளுக்கு பின்னால் இருந்து வரும் ஆரியனின் குரல் லேசாக கேட்டது. விரலுக்கும் இதழுக்கும் பிறந்திடும் இசையென இருவரும் இருப்போம், இடம் பொருள் மறப்போம். உனக்கென எனக்கென முதல் எது முடிவது, எதுவரை இருப்போம் அதுவரை பிறப்போம். ஜீரோ பட பாடலின் சில வரிகளை முணுமுணுத்தபடி ஆரியன் அவளை நெருங்கி வந்து பின்னால் இருந்து அவளை கட்டிக்கொண்டான். யார் நீ யார் நான், நான் நீ நீ நான். உலகின் கதவை தாழ்த்திருப்போம், உயிரே மழலை மொழியாய் மகிழ்ந்திருப்போம். பாடலை மெதுவாக முணுமுணுத்தபடியே ஆரியன் மௌனமானான். மின்மினி இன்னும் அவனை திரும்பி பார்க்கவில்லை. அவன் குரலின் இதம் அவளை ஏதோ செய்ய கண்மூடி கிடந்தாள். ஆரியன் அவள் கையை பிடித்து டேபிள் அருகில் கொண்டு வந்தான். ஆரியன் தானே கேக்கில் மெழுகுவர்த்தியை ஏற்றிவிட்டு மின்மினியை தன் முன் நிற்க வைத்து அவளை மெழுகுவர்த்தியை ஊதி அணைக்குமாறு சைகை காட்டினான். ஆரியன் சொன்னதும் மின்மினி திகைத்தாள். இதனது உங்க பர்த்டேக்கு நாம் போய் எப்படி என்று தயங்கினாள். ஆரியன் அவளை பார்த்து, நீயோ நானோ வேற வேற இல்ல, சொன்னது செய் என்றான். மின்மினி தலையசைக்க ஆரியனுடன் சேர்ந்து ஊதி மெழுகுவர்த்தியை அணைத்தனர். பின்னர் ஆரியன் மின்மினியின் கையை பிடித்து கேக்கை வெட்டினான். ஆரியன் அவளுக்கு கேக்கை ஊட்ட மின்மினி அவனையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் ஊட்டிய கேக்கை சாப்பிட்டு கொண்டே ஆரியனிடம், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்களே என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியின் கன்னத்தில் முத்தமிட்டு, ஆனா உனக்கு பிடிக்கும்ல என்றான். ஆனா அதுக்காக உங்களுக்கு பிடிக்காதத எனக்காக பண்ண வேணாமே என்று மின்மினி பேச ஆரியன் மீண்டும் மின்மினிக்கு கேக்கை ஊட்டினான். இல்ல மின்மினி, நீ வந்தப்புறம் நான் புதுசா பிறந்த மாதிரி இருக்கு. நீ என் வாழ்க்கையில வந்தப்புறம் வந்திருக்கிற முதல் பிறந்த நாள் இது. இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். நான் இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் என்று ஆரியன் சொல்லிக்கொண்டே மின்மினி நெற்றியில் முத்தமிட்டான். ஆரியன் திரும்பி வர முடியாத அப்பா அம்மாவை நினைத்து இது நாள் வரை வருந்திக் கொண்டிருந்தான். ஆனால் அதற்காக தன்னோடு தனக்காக உடன் இருப்பவர்களை கஷ்டப்படுத்த அவன் ஒரு நாளும் விரும்பியதில்லை. அதுபோக இது மின்மினி வந்த பின் அவன் கொண்டாடும் முதல் சந்தோஷம். இனிமேல் வருடா வருடம் இதை கொண்டாட வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தான். அதனாலேயே மின்மினியை மகிழ்விக்க அவனே முன்னே சென்று கேக்கை வெட்டினான். சாரி ஸ்வீட் ஹார்ட், எனக்கு என் டேட் மாம் ஞாபகம் வந்தா என்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் மறந்துடுவேன். இதை சொல்லிக்கொண்டே ஆரியன் முகத்தை திருப்பிக் கொண்டான். பல ஆண்டுகளாக ஆரியன் தன்னை மிகவும் பலப்படுத்தி வைத்துக் கொண்டான். அவன் மனம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை ஆச்சியும் ஐயாவும் கண்டுபிடித்துவிட முடியாதபடி ஆரியன் அவன் உணர்வுகளை இறுக்கமாக வைத்திருந்தான்.
இப்போதுதான் முதல் முறையாக மின்மினி முன் நெகிழ ஆரம்பித்திருக்கிறான் நம் ஆரியன். ஆரியனுடைய கண்களில் கண்ணீர் வருவதற்கு முன்னர் மின்மினி ஆரியனை அணைத்துக் கொண்டாள். அதன் பின் அவன் காதருகே சென்று, இன்னைக்கு ஹாப்பி டே, ஏதாச்சும் சந்தோஷமா பேசலாம் என்றாள். மின்மினி கேட்ட விதத்தில் ஆரியன் சிரித்துக் கொண்டே மின்மினியின் இடுப்பை சுற்றி கைகளை வைத்து அவளை தன் அருகில் இழுத்து, சரி, நீ ஏதாவது ஹாப்பியா பேசு என்றான். ஆரியன் மார்பில் விரல்களால் கோலமிட்ட மின்மினி, உங்களுக்கு தான் கேக் வெட்டுறதெல்லாம் பிடிக்காதே, பின்னைய ஆரியன் அலங்காரங்களை சுட்டிக்காட்டி, என் கியூட் லிட்டில் பொண்டாட்டி இவ்ளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிருக்கா, இதெல்லாம் நான் எப்படி வேஸ்டா போவிடுறது என்று கேட்டான். கேட்டுவிட்டு ஆரியன் மின்மினியை தன்னுள் முழுதாக மறைத்து கொண்டு கண்களை மூடினான். அவளை அணைத்து கொண்ட பின் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தான். ஆனால் மின்மினி சட்டென ஏதோ ஞாபகம் வந்தவளாக, தள்ளுங்க தள்ளுங்க, நான் உன்னை மறந்தே போயிட்டேன் என்று அணைத்து கொண்டிருந்த ஆரியனை அவளிடமிருந்து விலக்கி கொண்டாள். ஆரியன் திடுக்கிட்டு கண் விழித்தான். மின்மினி அங்கிருந்த ப்ளூபெரி கேக்கில் ஒரு துண்டெடுத்து ஆரியன் வாயில் ஊட்டினாள். ஹாப்பி பர்த்டே ஆரியன், ஹாப்பினஸ் ஆல்வேஸ் என்றவள் கேக்கை ஆரியன் சாப்பிட ஆரம்பித்ததும், எப்படி இருக்கு, கேக் நல்லா வந்திருக்கா என்று கேட்டாள். ஆரியன் கேக்கை சாப்பிட்டு விட்டு, ஐ அம் இன் த ஹெவன் என்று சொன்னான். மின்மினி மகிழ்ச்சியுடன், அப்படியா, ஐ நீட் இட் என்று துள்ளி குதித்தாள். மின்மினி துள்ளி குதித்து கொண்டே, ஆரியன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த கேக்க நானும் விஜயம் தான் பண்ணோம். குக்கி ட்ரிப்பிட் ஷோல நைஜெல்லாவோட ரெசிபிஸை பிரைம்ல பார்த்து நோட்ஸ் எடுத்து வேணுங்கிறத வாங்கி ஒன்னொன்னா ப்ரிப்பேர் பண்ணி, அம்மாடியோ எப்படி வருமோ என்னமோன்னு பயந்துட்டே இருந்தேன், நல்லா வந்துருச்சு என்றாள். இதை சொல்லும்போது மின்மினி ஆரியனிடமிருந்து கொஞ்சம் தூரமாக நின்று கொண்டு உற்சாகமாக கத்திக் கொண்டிருந்தாள். ஆரியன் அங்கேயே நின்று கொண்டு மின்மினியின் சந்தோஷங்களை அனுபவித்தான். அதன் பின், மின்மினி இங்க வா என்று அழைத்தான். மின்மினி திடீரென்று ஆரியன் குரல் மாறியதை கேட்டு, ஏன், என்னாச்சு என்று கொஞ்சம் பயத்துடன் கேட்டாள். ஏய், கொஞ்சம் கிட்டவா சொல்றேன் என்று ஆரியன் மின்மினியை அருகில் வர சொன்னான். மின்மினி ஆரியனுக்கு அருகே வர ஆரியன் அவளை பிடித்து வேகமாக அவளது இரு கன்னங்களிலும் கேக்கை தடவி அவள் முகத்தை பிடித்து அவளது ஒரு கன்னத்தில் இருக்கும் கேக்கை சுவைக்கிறான். வேற லெவல் டேஸ்ட், செம்மையா இருக்கு என்று சொல்ல மின்மினிக்குள் வெட்கம் பூக்கிறது. ஆனாலும், கடவுளே, இந்நேரத்துக்கு போய் நான் ஃபேஸ் வாஷ் வேற பண்ணணும் என்று போலியாக கிண்டல் செய்ய ஆரியன் வேகமாக மின்மினியின் கையை பிடித்து, ஏய், அப்படி எதுவும் பண்ணிராத, அப்புறம் உனக்கு புருஷனா நான் எதுக்கு இருக்கேன், அதெல்லாம் நானே சாப்பிடணும், அதுக்கு தான் அப்பி விட்டேன் என்றான். மின்மினிக்கு சிரிப்பு வந்தது. ஆரியன், நீங்க என்ன குட்டி பப்பியா என் கண்ணத்துல இருக்கிற கேக்கு சாப்பிடுறதுக்கு என்றாள். அவளின் முகபாவனைகளை பார்த்து ஆரியன் சிரித்தான். மின்மினி மீண்டும் அவனை விட்டு விலகி நின்றாள். ஆரியன் மின்மினியை தன் அருகில் அழைத்து அவள் முகத்தை தன் கைகளில் பிடித்து கன்னத்தில் வழியும் கிரீமை சுவைக்க ஆரம்பித்தான். எனக்கு கூசுது, விடுங்க என்று மின்மினி ஆரியனின் பிடியில் இருந்து நழுவி ஓடினாள். அறைக்குள் ஓடிய மின்மினியை, ஹோய் பிராடு, நில்லடி என்று சொல்லிக்கொண்டே ஆரியன் அவளை துரைத்துக் கொண்டு அறைக்குள் ஓடினான். ஆனால் மின்மினி இப்போது எங்கே நிற்கப் போகிறாள்? அவளது காதுகள் வெட்கத்தால் சிவந்திருந்தன. அதற்கு மேல் அவளது இதய துடிப்பு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஓடும் வேகத்தில் இதயம் இப்போதே தெரித்து வெளியே வந்துவிடும் போல் இருந்தது. ஆரியன் சிரித்துவிட்டு அவளை துரத்துவதை நிறுத்தினான். மின்மினி அலங்கரித்திருந்த சுவரை நோக்கி நகர்ந்தான். ஆரியனுடைய சிறுவயது புகைப்படங்கள் மற்றும் கல்லூரி கால புகைப்படங்கள் சிலவற்றையும் மின்மினி அங்கு ஒட்டி வைத்திருந்தாள். ஆரியன் தனது பெற்றோருடன் இருக்கும் புகைப்படத்தை பார்த்ததும் அவனால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் அம்மா அப்பாவுடன் இருந்த போட்டோவை அன்புடன் தொட்டு பார்த்தான். சுவரில் இன்னொரு புகைப்படமும் சேர்ந்திருந்தது. அதை பார்த்து ஆரியன் சிரித்தான். இந்த புகைப்படம் மின்மினி மற்றும் ஆரியனுடைய திருமண நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம். மின்மினி முதலில் அவனுடைய அம்மாவின் புடவையை கட்டியிருக்க அவள் ஆரியனுடைய பர்மிஷன் இல்லாமல் எடுத்த முதல் செல்ஃபி. அவள் செல்ஃபிக்கு போஸ் கொடுத்து கொண்டே கீழே விழப்போக ஆரியன் அவளை தாங்கி பிடிக்கையில் வெகு இயல்பாக ஒரு கேண்டிட் புகைப்படத்தை அந்த மொபைல் கிளிக் செய்திருந்தது. அதை ஆரியன் முதலாக இன்றுதான் பார்க்கிறான்.
மின்மினி தன்னுடைய செல்போனில் எடுத்து டிரைவில் போட்டு வைத்து பத்திரப்படுத்தி இன்றைக்கு பிரிண்ட் போட்டு இருக்கிறாள் போல. ஆரியன் அந்த புகைப்படத்தை எடுத்து தன்னுடைய நெஞ்சோடு வைத்துக் கொண்டான். யூ ஆர் மை லவ் மின்மினி, யூ ஆர் மை லைஃப் என்று கண்களை மூடிக்கொண்டான். கொஞ்ச நேரம் கழித்து ஆரியன் அறைக்கு வந்தபோது மின்மினி அங்கு இல்லை. இந்த நேரத்தில் அவள் எங்கே இருப்பாள் என்று அவனுக்கு புரிந்தது. வேகமாக க்ளோசெட் அறையை நோக்கி சென்றான். மின்மினி சேலையை மாற்றிக் கொண்டிருந்தாள். ஆரியன் வேகமாக அவள் அருகில் வந்து அவள் கையை பிடித்துக் கொண்டு, இப்ப எதுக்கு சாரி மாத்திர என்று கேட்டான். மின்மினியின் முகம் கேக் கிரீமை கழுவிய பின்னர் மேலும் மினுமினுப்பாய் மாறி இருந்தது. இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்கு என்று ஆரியன் மின்மினி பாதி அவிழ்த்திருந்த புடவையை எடுத்து மேலே போர்த்து விட்டான். மின்மினி தலை குனிய ஆரியன் அவள் கன்னங்களை கிள்ளிக்கொண்டே, உண்மையை சொல்லணும்னா நீ புடவையில தான் செம்ம ஹாட்டா இருக்க என்றான். ஆரியன் மேற்கொண்டு எதுவும் சொல்லும் முன் மின்மினி அவன் வாயில் கை வைத்து அவன் வாயை மூடினாள். ஆரியன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். ஆரியனும் அதற்கு பின் லேட் செய்ய விரும்பவில்லை. தாமதிக்காமல் மின்மினியை தன் கைகளில் தூக்கி கொண்டு படுக்கை அறைக்கு அழைத்து வந்தான். மின்மினியை கட்டிலில் உட்கார வைத்துவிட்டு பால்கனிக்கு சென்று கேக்கை எடுத்து வந்தான். அவன் அந்த கேக்கை கொண்டு வருவதை பார்த்த மின்மினி, இவருக்கு என்ன ஆச்சு? நிஜமாவே கேக் பிடிச்சிருக்கா? கேக்ல நான் தப்பா வேற ஏதாச்சும் கலந்துட்டனா? இல்லையே, நைஜெல்லா மேம் டிவில காட்டினது மட்டும் தானே பண்ணோம். நானும் டேஸ்ட் பண்ண, கேக் நிஜமாவே செம்மையாதான் வந்துருந்துச்சு என்று மனதிற்குள் சந்தோஷப்பட்டு கொண்டாள். ஆரியன் கையில் கேக்குடன் அவள் அருகில் அமர்ந்தான். ஆரியன் அவள் அருகில் அமர்ந்ததும் மின்மினி துள்ளி குதித்து சற்று தள்ளி அமர்ந்தாள். மின்மினி இப்படி செய்வதை பார்த்த ஆரியன், ஓய், மத்தியானம் நைஜெல்லா ரெசிபின்னு கோல்டன் ஃபிஷ் எதையாவது வறுத்து சாப்பிட்டியா? டால்பின் மாதிரி இவ்ளோ வேகமா துள்ளுற என்று கேட்டான். இல்லையே என்று மின்மினி வேகமாக தலையை ஆட்டினாள். ஆரியன் எதுவும் பேசாமல் மீண்டும் ஒருமுறை கேக்கை எடுத்து சாப்பிட்டு கொண்டே கேக்கை பாராட்ட ஆரம்பித்தான். ஆஹா, நம்ம ஹோட்டல் செஃப் கூட இந்த மாதிரி ஒரு தடவை கூட கேக் பண்ணி கொடுத்ததில்ல. ப்ளூபெரிஸ் உள்ள அப்படியே கரையுது. சீஸ் கேக் தான் இது என்று கேட்டான். என்று மின்மினி தலையசைத்தாள். மின்மினியை நோக்கி கையை நீட்டி, இந்தா உனக்கு ஒரு வாய் என்று மீண்டும் ஒருமுறை கேக்கை ஊட்டினான். ஆரியனுக்கு மனமும் வயிறும் நிறைந்திருந்தது. ஆரியனின் நாவை போல மனமும் உயிரும் இனிப்பாய் இனித்தது. எழுந்து மீதி இருந்த கேக்கை ரூமில் இருந்த சோஃபாவின் அருகில் இருந்த சென்டர் டேபிளில் ஜாக்கிரதையாய் மூடி வைத்தான். நாளைக்கு காலையில சாப்பிடலாம் என்றபடி கை கழுவ எழுந்து வாஷ்ரூம் போனான். அவன் போன உடனேயே தன்னுடைய பின்னந்தலையில் லேசாக அடித்த மின்மினி, டர்ட்டி மின்மினி, தேவையே இல்லாம கொஞ்ச நேரத்துல வேற என்னென்னமோ யோசிச்சுட்டு பாத்தியா? நல்ல வேளை மிலிட்ரி இதுல எல்லாம் வீக்கு போல, நம்ம என்ன நினைச்சோன்னா அவரால் கண்டுபிடிக்க முடியல என்று தனக்குள் சிரித்து கொண்டாள். ஆரியன் மீண்டும் ஒரு முறை கேக்கை எடுத்து தன் மீது தடவி சுவைக்க போகிறானோ என்று மின்மினி நினைக்க, ஆனால் அவன் அப்படி எதுவும் செய்யவில்லை என்பதால் கொஞ்சம் தன்னைத்தானே திட்டிக் கொண்டிருந்தாள். அதன் பின் மின்மினியின் யோசனை எங்கெல்லாமோ போனது. அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் என்று கண்களை மூடி கற்பனை செய்ய ஆரம்பித்தாள். அவள் யோசனைகளை அவளை கிறக்கத்தில் கொண்டு போய் சேர்த்தன. அவள் கட்டிலின் பின்னிருக்கும் மரத்தில் சாய்ந்து கண்களை மூடினாள். புன்னகைத்தாள். கைகளை கழுவிவிட்டு வெளியே வந்த ஆரியன் அவளை பார்த்தான். அவளுக்குள் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். மீதமிருந்த கேக்கின் ஒரு துளியை ஒரு விரலில் எடுத்துக்கொண்டு அவளை நெருங்கினான். ஒரே அடியில் அவள் ஆடையை அகற்றி வயிற்றின் மீது கேக்கை தடவினான். மின்மினி கைகளால் முகம் மூடிக்கொண்டாள். மின்மினியின் புடவை இந்த கோலாகலத்தில் அலங்கோலமாக மாற ஆரியன் மின்மினியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். மின்மினி இப்போது கண்களை மூடிக்கொண்டாள். மெழுகுகள் கரையும் ஒளியோடு இருவரின் உயிரும் கரைந்து கொண்டிருந்தது. மின்மினியின் வளையல்களும் கொலுசுகளும் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தன. நீண்ட இடைவேளைக்கு பிறகு மின்மினியும் ஆரியனும் நெருக்கமாக இருந்தனர். ஆரியனின் இதழ்களோடு மின்மினி இதழ் கோர்த்தாள். மூச்சு வாங்கினாள். முதுகில் நகங்களால் காயம் செய்தாள். பின்னர் மூச்சு வாங்க இருவரும் கொஞ்சம் தள்ளிப்படுத்தனர். வர வர நீ பேய் மாதிரி நகம் வளர்க்கிற மின்மினி. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நான் உன் கையால தான் சாக போறேன்னு நினைக்கிறேன் என்றான் ஆரியன். அதை கேட்ட மின்மினி கோபப்பட்டாள். நல்ல நாள் அதுவுமா? என்ன பேசுறீங்க என்று கடிந்து கொண்டாள். அதன் பின் ஆரியன் அருகில் வந்து அவன் தலையை கோதினாள். டயர்டா இருப்பீங்க, தூங்குங்க, நான் உங்களை தூங்க வைக்கிறேன்
என்றபடி அவன் தலையை கோதிவிட ஆரம்பித்தாள். ஆரியன் மின்மினியின் வாஞ்சையை ஏற்றுக்கொண்டான். மின்மினி சொன்னபடி அவன் மனதளவில் கொஞ்சம் சோர்வாகவே இருந்தான். சித்தார்த்திற்கும் அவனுக்கும் இடையிலான சிக்கல்கள், வின்சென்ட் பற்றிய தகவல்கள் அவனை கலவரம் செய்தன. சித்தார்த்தை இதிலிருந்து எப்படி காப்பாற்றுவது என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். மின்மினி அவனுக்கு தலை கோதியபடி உறங்கி போனாள். ஆரியனால் தூங்க முடியவில்லை. அப்போது ஆரியனின் போன் டேபிளில் வைப்ரேட் ஆனது. ஆரியன் திடுக்கிட்டான். இந்நேரத்திற்கு தன்னை யார் அழைக்கிறார்கள் என்று யோசித்துக் கொண்டே போனை எடுத்தான். ஆரியனுடைய போன் அடிக்க ஆரம்பித்தது. போன் சத்தம் கேட்டு வேகமாக எழுந்து அமர்ந்தான். இரவு விளக்கை ஆன் செய்துவிட்டு போனை எடுத்து யார் அழைப்பது என்று பார்த்தான். அது அவனுடைய PA சரவணன் தான். எடுத்து பேச, சார், இமெயில் பாருங்க, டீட்டெயில்ஸ் அனுப்பியிருக்கேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். அந்த சத்தத்தில் மின்மினியும் எழுந்து அமர்ந்தாள். சேலையை சரி செய்து கொண்டு தூக்க கலக்கத்தோடு ஆரியனை நோக்கினாள். அழைப்பை முடித்த ஆரியன் மின்மினியின் அருகில் அமர்ந்து, சரி, நீ தூங்குறியா? எனக்கு கொஞ்சம் முக்கியமான ஒர்க் இருக்கு, லைப்ரரி ரூம் போகணும் என்றபடி அங்கிருந்து எழுந்தான். மின்மினி ஆரியனுடைய கையை பிடித்தபடி, இந்நேரத்துல என்ன ஒர்க்? மார்னிங் பண்ணுங்க என்றாள். இல்ல மின்மினி, ரொம்ப முக்கியம்னு சொன்னா புரிஞ்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், நீ தூங்கு என்று சொல்லிக்கொண்டே அறையை விட்டு வெளியேறினான் ஆரியன். இப்போது ஆரியன் மனம் தளர்ந்திருந்தான். சித்தார்த்தை எப்படியாவது வின்சென்ட்டிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தபடி லைப்ரரி அறை நோக்கி போனான். இங்கே அறையில் மின்மினி படுக்கையில் வெறுப்போடு படுத்தாள். அவள் முகம் சுணங்கி இருந்தது. ஒரு வாரம் முழுவதும் அவளும் ஆரியனும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள கூட இல்லை. இன்று இருவரும் சௌகரியமாக ஒருவரை ஒருவர் அரவணைத்து உறங்குவதற்கான நேரம் கிடைத்திருந்தது. அதையும் கெடுப்பதைப் போல ஆரியனுக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துவிட்டது. மின்மினி கனத்த இதயத்துடன் கண்களை மூடிக்கொண்டு உறங்க முயற்சித்தாள். ஆனால் அவளால் தூங்க முடியவில்லை. ஆரியன் இப்போது மிகவும் சோர்வாக இருக்கிறான் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இன்னமும் வேலை செய்கிறான். இந்த விஷயம் மின்மினியை மிகவும் கஷ்டப்படுத்தியது. ஆனால் ஆரியன் தனது வேலையில் மின்மினியை தலையிட அனுமதிக்காததால் மின்மினியும் அமைதியாக இருந்தாள். மின்மினி படுத்துக்கொண்டே, இவர் பாக்குற மாதிரி வேலை பார்த்தா சத்தியமா என்ன சீக்கிரமே தெரபிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டி வரும் என்று தனக்குள்ளாக பேசிக்கொண்டிருந்தாள். மின்மினி ஆரியனுக்கு அருகில் தூங்க விரும்பினாள். அவளுக்கு எப்படி எந்த மாற்றங்கள் வந்தன என்று தெரியவில்லை. ஆனால் இப்போது அவள் எப்போதும் ஆரியனுடைய கவனத்தை ஈர்க்க விரும்பினாள். ஆரியனுடைய காதலை அவள் இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருந்தாள். ஆரியனை அவள் எவ்வளவு நேசிக்கிறாள் என்பது அவளுக்கு புரிந்தது. இப்போது மின்மினிக்கு அவனே எல்லாமுமாக இருந்தான். ஆரியன் எப்போது எந்த மனநிலையில் இருந்தான் என்பதை அவன் முகத்தை பார்த்தே சொல்லும் அளவிற்கு மின்மினி ஆரியனை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருந்தாள். ஆரியன் தனது பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை என்று ஆச்சி சொல்லியிருந்தாலும் ஆரியனுக்கு இந்த நாளை பற்றி பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கடந்த கால கசப்பான நினைவுகளை விட்டுவிட்டு சில புதிய இனிப்பான நினைவுகளை அவனுக்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் அவள் இதையெல்லாம் செய்தாள். இருவருக்குள்ளும் என்ன நடந்தாலும் எல்லாமே மின்மினியின் விருப்பு மூலம்தான் நடக்கிறது என்பது ஆரியனுக்கு கூட தெரியவில்லை. இங்கு லைப்ரரி ரூமில் வின்சென்ட் பற்றி வங்கி விவரங்களையும் அவன் கடந்த ஒரு மாதமாக யாரிடமெல்லாம் பேசி இருக்கிறான் என்ற விவரங்களையும் சரவணன் அனுப்பி வைத்திருந்தான். அதையெல்லாம் உன்னிப்பாக பார்த்த ஆரியன் உண்மையில் அதிர்ந்து போயிருந்தான். வின்சென்ட் யாருடைய தொடர்பில் இருந்தானோ அந்த நபருடன் இணைந்து இவ்வளவு பெரிய மோசடி விளையாட்டை அவன் நண்பர்களிடையே ஆடிக்கொண்டிருப்பதை அவனால் நம்ப முடியவில்லை. ஆரியன் எல்லாவற்றையும் சரிபார்த்துவிட்டு, சுத், உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயங்களை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எவனோ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா போதும், உடனே இருக்கிற சென்ஸ் எல்லாத்தையும் கழட்டி வச்சிருவான், ஈடியட் என்று திட்டிக்கொண்டே லேப்டாப்பை மூடி வைத்தான். ஆரியன் தன் வேலையை முடித்துவிட்டு அறைக்கு திரும்பிய போது மின்மினி போர்வையின்றி உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டான். குளிரின் காரணமாக அவள் சுருண்டு தூங்கினாள். அவளை பார்த்த ஆரியன், ஐன்ஸ்டீன் பெத்த அறிவாளி என் பொண்டாட்டி என்றபடி ஆரியன் மின்மினியின் அருகில் சென்று போர்வையால் மூடி அவள் அருகில் படுத்துக் கொண்டான். அந்த அறையில் இரவு பல்ப் எரிந்து கொண்டிருந்தது. அதன் வெளிச்சத்தில்
ஆரியன் மின்மினியின் முகத்தை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். ஆரியன் மின்மினியின் முகத்திற்கு அருகே வந்து அவள் கன்னத்தில் மிகவும் அன்பாக முத்தமிட்டான். மின்மினி குழந்தை போல தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆரியனுக்கு மின்மினியின் உதடுகள் தொடாமல் வெளியேற விருப்பமில்லை. அவள் தூக்கத்தை கெடுக்காமல் அவள் சாக்லேட் உதடுகளை முத்தமிட்டான். ஆரியனுடைய இதயத்தை மகிழ்ச்சியில் நிரப்பக்கூடிய ஒற்றை மந்திரமாக மின்மினி தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆரியன் இப்போது வேறு எதையோ விரும்பினாலும் மின்மினியின் தூக்கத்தை கெடுக்க விரும்பாததால் மனதை திசை மாற்றினான். ஆரியனுடைய வயிற்றை ஒட்டி மின்மினி கை போட்டாள். பார்பி டால் ஸ்வீட்டி என்று மெதுவாக கிசுகிசுத்தான் ஆரியன். மின்மினி என்றபடி அவனை பின்னால் இருந்து அணைத்து ஒரு காலை ஆரியனுடைய காலின் மேல் போட்டாள். ஆரியன் தன் வயிற்றில் இருக்கும் மின்மினியின் கையை பிடித்துக் கொண்டு, மேடம் ஏன் இன்னும் தூங்காம இருக்கீங்க என்று கேட்டான். மின்மினி, நீங்க இல்லாம என்னால தூங்க முடியாது என்றாள் மெதுவாக. வயிற்றில் இருந்த அவள் கைகள் இப்போது ஆரியனுடைய மார்பில் வந்தன. ஆரியன் மின்மினியின் பக்கம் திரும்பி முத்தமிட வாகாக மின்மினியை தன் கைகளில் பிடித்து கொண்டான். மின்மினி கண்களை மூடிக்கொண்டு, பேசாம தூங்குங்க, டயர்டா இருப்பீங்க என்றாள். ஆரியன் மின்மினியின் இடுப்பை தடவியபடி, நோனோ, எனக்காக நீ ஆசையா கேக் பேக் பண்ண மாதிரி எனக்கு இப்போ உன் கூட லவ் மேக் பண்ண ஆசை வந்துடுச்சு என்று குறும்பாக கூறினான். நோனோ வேணாம் என்று மின்மினி இன்னும் கண்களை மூடிக்கொண்டு சொன்னாள். ஆரியன் மின்மினியை இறுக்க பிடித்து கொண்டு, என்ன நோனோ, உனக்கு என்ன பிடிக்குமா இல்லையா? எனக்கு இப்ப நீ வேணும், கொடு என்றான். மின்மினி இப்போது கண்களை திறந்தாள். நீங்க என்ன ஹார்ஷா பிடிச்சிருக்கீங்க, எனக்கு வலிக்குது என்றாள். ஆரியன் அவள் சொல்வதை கேட்டுவிட்டு பதறிப்போய் கைகளை விட்டான். சாரி மின்மினி, இப்போ ஓகேவா என்று கேட்டான். ஆனால் மின்மினி விளையாட்டுக்கு சொல்கிறாள் என்பதே அவளுடைய சிரிப்பை காட்டிக் கொடுக்க ஆரியன் மீண்டும் ஒருமுறை மின்மினியை தன் கைகளில் இறுக்கி அணைத்து கொண்டு, வர வர ஓவர் ஆக்ட் பண்ற நீ, கீர்த்தி சுரேஷ் ரேஞ்சுக்கு நடிக்க ஆரம்பிச்சுட்ட, நல்லதுக்கில்ல பாத்துக்க என்றான். இப்போது மின்மினியின் சிரிப்பு மெல்ல குறைய ஆரம்பித்தது. அவள் ஆரியன் மார்பில் கைகளை வைத்து அவனை தள்ள ஆரம்பித்தாள். ஆனால் ஆரியன் முன்னால் சென்று அவள் உதடுகளை தொட்டு மிகவும் அன்பாக முத்தமிட ஆரம்பித்தான். ஆரியன் ஒரு கை மின்மினியின் கன்னத்திலும் மறு கை மின்மினியின் வெறும் வயிற்றிலும் வைத்து அவள் வயிற்றை தொடர்ந்து தடவி கொண்டிருந்தான். மின்மினியை மிகவும் ஆவேசமாக முத்தமிட ஆரம்பித்தான். மின்மினியும் ஆரியனுடைய கழுத்தில் கைகளை வைத்து அவனை அணைத்து கொண்டாள். சிறிது நேரத்தில் ஆரியன் மின்மினியின் உதடுகளை விடுவித்து மின்மினியின் மார்பில் முகத்தை மறைத்தான். ஆரியன் காதலின் போதையில் மிதமெஞ்சு கிடந்தான். லவ் யூ மின்மினி, இந்த ஒரு மாசமா நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உன் பக்கத்திலேயே இருந்தாலும் உன்னை மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். உன்னை தொடாம இருக்கிறது தான் உலகத்துல கஷ்டமான விஷயம் நினைக்கிறேன் மின்மினி என்று சொல்லிக்கொண்டே அவள் காதை உதடுகளால் அழுத்த ஆரம்பித்தான். ஆனால் இங்கே மின்மினியின் கண்களில் இப்போது தூக்கம் மேலோங்கி இருந்தது. அவள் கண்களை மூட முயலும் போதெல்லாம் ஆரியனுடைய ஸ்பரிசம் அவளை சிலிர்க்க வைத்தது. ஆரியன் இப்போது அவள் கழுத்தில் மிகவும் ஆவேசமாக முத்தமிட்டு கொண்டிருந்தான். ஆனால் காலையில் இருந்து ஆரியனுடைய பிறந்த நாளுக்காக மின்மினியும் கடுமையான உடல் உழைப்புகளை கொடுத்திருந்ததால் அவளுக்கும் டயர்டாக இருந்தது. ஆரியனை அதற்கு மேல் முன்னேற விட்டால் சரிப்படாது என்று அவளுக்கு புரிந்து போயிருந்தது. சட்டென்று எழுந்த ஆரியன் மின்மினியின் புடவையை கழற்றி எறிந்தான். இப்போது மின்மினி மீதான முழு கட்டுப்பாடும் ஆரியன் வசம் வந்தது. அவன் கன்னத்தில் முத்தமிடத் தொடங்க ஆரம்பிக்கையில் மின்மினி அவனை தடுத்தாள். எனக்கு தூக்கம் வருது ஆரியன், பிளீஸ் என்று கெஞ்சினாள். மின்மினியின் பேச்சை கேட்டு ஆரியன் அவன் செய்கைகளை நிறுத்தினான். பேசாமல் எழுந்து அவன் இடத்தில் போய் படுத்துக் கொண்டான். மின்மினி ஆரியனை பார்த்து, கோச்சுக்கிட்டீங்களா ஆரியன் என்று மெதுவாக கேட்டாள். ஆரியன் அவளை அருகில் இழுத்து பின் அவன் மார்பில் படுக்க வைத்தான். அவள் தலையை தடவி, நீ தூங்கு, எனக்கு உன் மேல ஒரு நாளும் கோபம் வராது என்றான். மின்மினி இதை கேட்டு நிதானமாக கண்களை மூடிக்கொண்டு ஆரியனுடைய கைகளுக்குள் தன்னை படர விட்டுக் கொண்டாள். ச்சே, இப்ப என்ன பண்ண போனா? நல்ல வேளை இவ தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டா, பெரிய இக்கட்ல இருந்து தப்பிச்சோம் என்று மனதிற்குள் தன்னை திட்டிக் கொண்டான் ஆரியன். ஒருவேளை மின்மினி மட்டும் இன்று ஆரியனை நிறுத்தாமல் இருந்திருந்தால் இருவரும் இப்போது இதுவரை இல்லாத அளவிற்கு முன்னேறியிருப்பார்கள். மின்மினியின் உடல்நிலை முன்பை விட நன்றாக இருந்த போதிலும் ஆரியன் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிட்டான். இன்னும் 2 மாதங்களுக்கு
மின்மினி கர்ப்பமாகிவிடக் கூடாது என்று டாக்டர் அவனிடம் எச்சரிக்கை செய்திருந்தார். அதனாலேயே நல்ல வேளை, பெரிய சிக்கலில் இருந்து தப்பித்தோம் என்று நினைத்து கொண்டான். காலை 8 மணி ஆகியிருந்தது. மின்மினி மற்றும் ஆரியன் இருவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். ஆரியனுடைய தொலைபேசி அழைப்பு அவர்களின் தூக்கத்தை கலைத்தது. மின்மினி சினுங்கியபடி ஆரியனை கட்டிப்பிடித்தாள். தொடர்ந்து அழைப்புகள் வந்து கொண்டிருந்தன. ஆரியன் கையை உயர்த்தி பக்கத்தில் இருந்து போனை எடுத்து அழைப்பது யார் என்று பாராமல் தூக்கத்தில் ஹலோ என்றான். எதிர்முனையில் இருந்த ஆச்சி கொஞ்சம் கோபத்துடன், இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் கீழே வரலாங்கிற ஐடியா இருக்கா, இல்ல ரூமுக்குள்ளேயே தூங்கிட்டே இருக்க போறீங்களா என்றார். ஆச்சி குரல் கேட்டு எழுந்த ஆரியன், வந்துடுறோம் ஆச்சி, ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க என்றபடி அழைப்பை முடித்துக்கொண்டு ஆரியன் மின்மினியை பார்த்தான். அவள் ஆரியனின் மார்புக்குள் ஒடுங்கி தூங்கிக் கொண்டிருந்தாள். இந்த பிறந்த நாள்தான் வாழ்நாளிலேயே அவனுக்கு சிறந்த பிறந்த நாள். அவன் காதல் அவன் மார்பின் மேல் உறங்கிக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு பிறந்த நாளிலும் எத்தனையோ பெண்கள் மத்தியில் ஆரியன் தனிமையில் இருந்திருக்கிறான். ஆனால் இம்முறை அவனுக்கு அந்த தனிமை என்கிற எண்ணம் வரவே இல்லாமல் மின்மினி அழகாக அவனை பார்த்து கொண்டாள். ஆரியன் மின்மினியின் உதடுகளை தொட்டு, குட் மார்னிங் ஹனி என்றான். மின்மினி சினுங்கிக் கொண்டே ஆரியனை மேலும் இறுக்கமாக கட்டிக்கொண்டு தூக்கத்தை தொடர்ந்தாள். ஆரியன் மின்மினியின் கன்னத்தை தட்டி, பேபி கெட் அப் என்றான். மின்மினி ஆரியனை அணைத்து கொண்டு, என்னை கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க ப்ளீஸ் என்றாள். அப்படியா, சரி, இப்ப டைம் 11 தான் ஆகுது, நீ நல்லா தூங்கு, நான் கிளம்புறேன் என்று ஆரியன் சொன்னதும் மின்மினி அலறி அடித்துக்கொண்டே எழுந்தாள். கடவுளே, நான் எப்படி இவ்வளோ நேரம் தூங்கினேன்? ஆச்சி நைட்டே சீக்கிரம் எந்திரிச்சு கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்களே என்று மின்மினி பதறியபடி கட்டிலில் இருந்து எழுந்து நின்றாள். ஆனால் அவள் தன் நிலையை உணர்ந்து அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த ஆரியனை பார்த்தாள். மின்மினி மீண்டும் கட்டிலில் அமர்ந்து போர்வையால் மூடிக்கொண்டாள். மின்மினி தலை குனிந்தபடி, என் புடவை எங்க, கொஞ்சம் எடுத்து கொடுங்க என்றாள். ஆரியன் எப்போது தன் சேலையை தன்னிடம் இருந்து பிரித்தான் என்பதை அறியாத அளவிற்கு இரவு தூக்கத்தில் இருந்ததை நினைத்து அவளுக்கே வெட்கம் வந்தது. வேழிசுவர் புடவை என்று சொல்லிக்கொண்டே ஆரியன் அறையை சுற்றி பார்த்தான். மின்மினியின் புடவை தரையில் கிடந்தது. ஆரியன் எழுந்து சேலையை கைகளில் எடுத்து, இதானா பாரு என்றான். மின்மினி போர்வைக்குள் இருந்தபடி, அது இங்க கொடுங்க, வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு சீக்கிரம் ரெடி ஆகிறேன் என்றாள். ஆரியன் ஒரு பேய்த்தனமான புன்னகையுடன், என்ன நீ எதுக்கெடுத்தாலும் என்ன அதட்ட ஆரம்பிக்கிற, நீ சொல்ற எல்லாத்தையுமே எல்லாம் நான் கேட்ட மாட்டேன் என்றான். மின்மினி ஆரியனுக்கு பணிந்து, சரி, நீங்க கொஞ்ச நேரம் பால்கனியில போய் இருங்க, நான் கிளம்பி ரெடி ஆகிடுறேன் என்றாள். கடவுளே, மின்மினி ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? இன்னைக்கு தான் நான் முத பாத்துக்கிறோமா என்ன? நான் தான் ஆல்ரெடி எல்லாத்தையும் பார்த்துட்டேனே, இன்னும் ஏன் கூச்சப்படுற? இங்க வா நீ என்றபடி ஆரியன் மின்மினிக்கு பேச வாய்ப்பு கொடுக்காமல் அவளை தன் கைகளில் தூக்கினான். மின்மினி வேகமாக தன் கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு, என்ன பண்றீங்க? காலங்காத்தால வம்பிழுக்காம போயிடுங்க ப்ளீஸ் என்றாள். அதை கேட்ட ஆரியன், மேடம், இது காலங்காத்தால இல்ல, மட்ட மத்தியானம். ஆச்சி இன்னும் அரை மணி நேரத்துல கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இப்ப என்ன பண்றோம்னா என்று அவளை தூக்கிக் கொண்டே க்ளோசட் அறைக்கு வந்தான் ஆரியன். அவள் எதுவும் செய்ய முடியாமல் அவனை பார்க்க, நானும் நீயும் டைம் மிச்சம் பண்றதுக்காக என்ன பண்றோம், இன்னிலிருந்து ஒன்னாவே குளிக்க பழகிறோம், ஓகேவா என்று சொன்னான். மின்மினி அவன் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு ஏதோ சொல்ல முற்பட்டாள். அதற்குள் இருவரும் பாத்ரூமிற்குள் நுழைந்து விட்டார்கள். திஸ் இஸ் மை பர்த்டே கிஃப்ட், எனக்கு நானே டிசைன் பண்ணிக்கிட்ட பர்த்டே கிஃப்ட் என்று சொல்லிக்கொண்டே அவள் மேலும் எதுவும் சொல்லும் முன் ஆரியன் ஷவரின் அடியில் அவளை நிற்க வைத்தான். மின்மினி, தயவு பண்ணி வெளியில போங்க ஆரியன், இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல என்று கேட்டுக்கொள்ள ஆரியன் சிரித்துவிட்டு கீழே குனிந்து மின்மினியின் கன்னத்தில் முத்தமிட்டு, ரிலாக்ஸ் பண்ணு பேபி, நான் ஜஸ்ட் ஜோக் பண்ண, சீக்கிரம் குளிச்சுட்டு வந்து சேரு, இல்ல நான் உள்ள வந்துருவேன் என்றபடி அங்கிருந்து வெளியேறினான். மின்மினியின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. வேகமாக முன்வந்து பாத்ரூம் கதவை மூடினாள். மறுபுறம் ஸ்ருதி விகாஷின் மாமா மற்றும் அத்தை வீட்டிற்கு வந்திருந்தாள். முதல் நாள் இருவரும் லாங் டிரைவ் செய்யும் போதே இருவரும் இந்து முறைப்படி அனைவர் முன்னிலையிலும் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக
விகாஷ் அவளிடம் சொல்லியிருந்தான். ஆனால் விகாஷ் இந்த விஷயத்தை பற்றி தன்னுடைய அப்பாவிடம் இந்த நிமிஷம் வரை எதையும் சொல்லவில்லை. விகாஷ் நாளைக்கு மீண்டும் அவர்களுக்குள் மற்றும் ஒரு முறை கல்யாணம் நடக்கும் என்று சொன்னதுமே ஸ்ருதிக்கு பயம் அதிகரித்திருந்தது. விகாஷின் அப்பாவை பற்றி யோசிக்கும் போதே அவளுக்கு குலை நடுங்கியது. ஏனென்றால் அதே நாளில்தான் விகாஷ் சிவானி திருமணமும் நடக்கவிருக்கிறது. இதில் விகாஷ் என்ன பிளான் செய்து தன்னை எல்லோர் முன்னிலையிலும் திருமணம் செய்ய போகிறான்? இல்லை இந்த விஷயத்தில் அவனுடைய அப்பா பேச்சை மீற முடியாமல் அவன் சிவானியையும் திருமணம் செய்து கொள்ள போகிறானா என்றெல்லாம் யோசித்து ஸ்ருதி மிகவும் பயந்து போயிருந்தாள். ஸ்ருதி விகாஷின் அத்தை வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருந்தாள். அடுத்த நாள் அவளை இந்து முறைப்படி எல்லார் முன்னிலையிலும் திருமணம் செய்ய போவதாக விகாஷ் வாக்களித்திருந்தான். சிவானியையும் பிரதாப் அங்கிளையும் எப்படி எதிர்கொள்வது என்று பயந்தபடி இருந்தாள். ஏனெனில் விகாஷ் சிவானி திருமணம் கூட அதே நாளில் நடக்கவிருந்தது. இதே பதட்டம் விகாஷின் திருமணத்தை நடத்தி வைத்த அர்ச்சனாவிற்கும் இருந்தது. இவன் எந்த நேரம் என்ன பண்ணுவான்னு தெரியலையே, அண்ணா மட்டும் கன்வின்ஸ் ஆகலனா நாம எல்லோரும் கூண்டோட காலிமனு என்று மனஸ்வனியிடம் ஆதங்கத்தை கொட்டிக் கொண்டிருந்தார். ஸ்ருதி அதனை கவனித்தபடி இன்னும் கொஞ்சம் கவலையோடு விகாஷிற்காக அங்கேயே காத்திருந்தாள். விகாஷ் அறைக்குள் நுழையும் போது ஸ்ருதி மனுவுடன் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்தாள். அவனை பார்த்ததும் ஸ்ருதி படுக்கையில் இருந்து எழுந்து நின்றாள். ஸ்ருதியின் பதட்டம் பார்த்து மனு சிரித்தபடி, என்னக்கா நீங்க சிரிப்பு போலீஸ்கெல்லாம் மரியாதை கொடுக்கறீங்க என்றாள். விகாஷ் மனுவை பார்த்து முறைத்தபடி, அத்தை உன்னை கூப்பிடுறாங்க, போய் கேளு மனு என்றான். விகாஷ் சொன்னதும் சரினா என்றபடி அறையை விட்டு வெளியேறினாள் மனு. விகாஷ் ஸ்ருதியை பார்த்து, எதுக்கு அழுதுகிட்டே இருக்க ஸ்ருதி, அத்தை சொன்னாங்க என்று கேட்டான். ஸ்ருதி எதுவும் பேசாமல் தலை குனிந்து நின்றாள். விகாஷ் கதவை தாழிட்டு விட்டு ஸ்ருதியை நோக்கி நகர ஆரம்பித்தான். ஸ்ருதி பயத்தில் பின்வாங்கினாள். பின் அவள் பின்னோக்கி செல்லும் முன் விகாஷ் அவள் கையை பிடித்தான். அவளை அருகில் எடுத்துக்கொண்டே, என்ன ஆச்சு, ஏன் அழறேன்னு கேட்டேன், பதில் சொல்லு என்றான். நான் வந்து தடுமாறினாள். விகாஷ் ஸ்ருதியை இன்னும் நெருக்கமாக இழுத்துக்கொண்டு, இப்ப சொல்லு என்று கேட்டான். இந்த நேரத்தில் ஸ்ருதியின் கைகள் விகாஷ் மார்பில் பதிந்தன. அதனாலேயே கொஞ்சம் படபடப்பாக இருந்தாள். அவளின் பதட்டத்தை பார்த்தவன் அவள் கண்களை பார்த்து, உன் சொந்த புருஷன் பக்கத்துல நிக்க ஏன் இவ்ளோ தயங்குற என்று கேட்டான். உங்க அப்பாவுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. இங்க இருக்கும்போது என் மேலதான் தப்புன்னு சொல்லி என்னை வெளியில அனுப்பினாரு. இப்ப அவர் சொன்னது உண்மைன்னு ஆகாதா? இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு எல்லாரும் நினைக்க மாட்டாங்களா? எல்லாருக்கும் நான் கெட்டவளா தெரிவேன் என்று சொல்லிக்கொண்டே அழ ஆரம்பித்தாள். அவளால் அவனிடம் மேற்கொண்டு எதையும் பேச முடியவில்லை. நான் தான் உன்னையும் சிவானியும் பிரிச்சுட்டேன்னு தானே இங்குள்ள எல்லாரும் நினைப்பாங்க. உண்மையும் அதுதானே. உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் எப்படியோ வந்துட்டேன். நான் உண்மையிலேயே கெட்டவதான், தப்பானவதான். அதுவரை மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை எல்லாம் விகாஷிடம் சொல்லி அழுது கொண்டிருந்தாள். அவள் சொல்வதை கேட்டு கோபமானவன் அவளை பார்த்து, எப்ப பாரு முட்டாள் மாதிரி தான் பேசுவியா ஸ்ருதி, கொஞ்சம் ஷட்டப் பண்ணு என்றான். அதை கேட்டதும் ஸ்ருதி விகாஷிடமிருந்து விலக நினைக்க தன்னை விட்டு அகலும் அவளை இறுக்கமாக பிடித்தான். அவளும் அவன் இடுப்பை சுற்றி கொண்டாள். விகாஷ் இப்போது ஸ்ருதியின் கன்னத்தில் கை வைத்து அவள் தலையில் முத்தமிட்டான். ஸ்ருதி தன்னை எறியாமல் கண்களை மூடினாள். விகாஷ் இப்போது ஸ்ருதியின் கண்களை பார்த்து, நான் உனக்கு மட்டும்தான் சொந்தமானவன். என்ன நடந்தாலும் நீ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. மற்றபடி நாளைக்கு நடக்க போற எதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் அப்பாவை பொறுத்தவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நான் சிவானிக்கு பதிலா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுதான் வித்தியாசம். இந்த இடம் வரைக்கும் தான் அவரால் என் வாழ்க்கையில உள்ள வர முடியும். அது மட்டும் இல்லாம சிவானியும் ஒரு நாள் என் லவ்வர்னு என் கூட இருந்ததில்ல. நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் பழகினோம். இது திடீர்னு நடந்த ஒரு விபத்து. அவளை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டேனே தவிர உண்மையில கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை லவ் பண்ண முடியுமான்னு எனக்குள்ள கேள்வி ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்பத்தான் நீ வந்த. என் லைஃப்ல நான் முதல் தடவையா நான் யாரையாவது முழு மனசோட நேசிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா அது நீதான். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பொண்ணை முழுசா பார்த்து விரும்ப ஆரம்பிச்சேன்னா அதுவும் நீதான். புரியுதா? அதனால எனக்கும் சிவானிக்கும் இடையில நீ வந்துட்டதா ஒரு நாளும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. ஏன்னா நீ அந்த மாதிரியான பொண்ணு இல்ல. யாரும் உன்னை அப்படி யோசிக்கவும் நான் விட மாட்டேன். இது வரைக்கும் நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு.
அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என்று ஸ்ருதி மனதில் இருக்கும் வலியை துடித்த விகாஷ் அவள் கைகளை பற்றி கொண்டிருப்பதை விட்டு கன்னங்களை ஏந்தி கொண்டான். அவன் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தவளின் கண்களில் கண்ணீர் நிரம்பி கன்னங்களில் வழிந்தது. விகாஷ் கொஞ்சம் குனிந்து அவள் கன்னங்களில் வழிந்த கண்ணீரை ஒவ்வொன்றாக தன் உதடுகளால் குடித்தான். அவன் உதடுகளின் ஸ்பரிசத்தில் ஸ்ருதி உறைந்து போனாள். அவள் அங்கேயே அமைதியாக நிற்க விகாஷ் அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டான். அவன் உதடுகள் அவள் உதடுகளுக்கு அருகில் வந்ததும் அவள் முகம் சிவந்து அவனை கட்டிக்கொண்டாள். அப்போது யாரோ கதவை தட்டினார்கள். அந்த சத்தத்தில் ஒருவரை ஒருவர் பிரிந்தனர். விகாஷ் ஸ்ருதியின் தலைமுடியை சரி செய்துவிட்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டே கதவை திறந்தான். அண்ணா, நான் எப்ப இருந்து கதவை தட்டுறேன், ஏன் திறக்கல? அதுக்கு முதல்ல எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் கதவை லாக் பண்ண? நான் வருவேன்னு தெரியாதா? எதிரே நின்ற மனு விகாஷை பார்த்து சரமாரியாக கேள்விகளை தொடுத்தாள். மனு இவ்வளவு கேள்விகள் கேட்கவும் விகாஷால் மனுவிற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று புரியவில்லை. இப்போதைக்கு அவளுக்கு அந்த அளவு புரிதல் இல்லை. 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருப்பவளுக்கு எதை சொல்லி புரிய வைப்பது? ஸ்ருதி வெட்கத்தோடு தலை குனிந்தபடி நின்றிருந்தாள். விகாஷ் மனுவை திசை மாற்றினான். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு நீ வந்த? என்ன விஷயம், அத சொல்லு என்றான். வானதி அம்மா வந்திருக்காங்க. கூடவே சிவானியோட அண்ணங்களும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நீங்க போய் அவங்கள சமாளிங்கண்ணா. அம்மா பயத்துல ஏதாச்சும் உளறிட்டாங்கன்னா கஷ்டம். நான் அண்ணியோட இருக்கேன் என்றாள் மனு. விகாஷ் ஸ்ருதியை ஒருமுறை ஆழமாக பார்த்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். மறுபுறம் சென்னை ஆந்திரா வழியில் தடா அருகே இருக்கும் பண்ணை வீட்டில் ஒரு சிலர் தோட்டத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அந்த புகைப்படத்தை பார்த்த சஞ்சய் இன்னொருவரிடம், இந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன என்று கேட்டான். 2வது நபர், இவன் பேரு விகாஸ், அவன் அப்பா பேரு பிரதாப் என்று கூறினான். சஞ்சய் தனக்கு முன்னால் அமர்ந்திருந்த ஒருவரிடம், பாரு கணேச, இவன் தான் உன் தங்கச்சி கூட ஓடி வந்த அந்த ராஸ்கல். இவனை நான் நேர்ல பாக்குறப்ப நிச்சயமா சொல்றேன், இவ்வளோ நாள் நம்மள ஓட வச்சதுக்கும் சேர்த்து டார்ச்சர் பண்ண போறேன் என்று பல்லை கடித்து கொண்டே சொன்னான் சஞ்சய். ஸ்ருதியின் அண்ணன் கணேஷோ, சஞ்சய் சார், ஸ்ருதி எந்த பையன் கூடயும் ஓடி இருக்க மாட்டா. அவ அப்படிப்பட்டவ இல்ல. அவளை நாங்க அப்படி ஒரு நாளும் வளர்க்கல. ஸ்ருதி நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அவளை பத்தி தப்பா பேசாதீங்க என்றான். சஞ்சய் அவன் பேச்சை கேட்டு கோபமானான். அடடா, பெரிய வளர்ப்பு. இன்னும் என்ன ஆதாரம் வேணும் இதுக்கு? ஸ்ருதி போன ட்ரெயின்ல இந்த ஆள் இருந்திருக்கான். கூட 4-5 காக்கி சட்டைங்க வேற துணையோட இருந்திருக்கான். இப்பயும் இவன் தான் என் ஆளுகளை துரத்தி அடிச்சிருக்கான். என்ன உன்ன மாதிரி படிக்காத முட்டாள்னு நினைக்கிறியா? எனக்கு எல்லாம் தெரியும் என்று கோபத்தில் வார்த்தைகளை இறைத்து கொண்டிருந்தான் சஞ்சய். கணேஷ், என் அப்பாவோட மருமக இன்னொருத்தனோட ஓடி போயிட்டாங்கிற தகவல் ஊருக்குள்ள பரவாம இருக்கணும்னு நீங்க கடவுளை வேண்டிக்கங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் நான் இதை அமைதியா பொறுமையா டீல் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ அவ இன்னொருத்தங்கூட ஓடி போயிருக்கான்னு தெரிஞ்சதோ இனிமே என் ஆட்டமே வேற என்று சஞ்சய் ஆங்காரமாக பேசிவிட்டு தன் ஆட்களை நோக்கி திரும்பினான். சஞ்சய் தன் ஆட்களிடம், ஏன் மூஞ்சியவே எதுக்கடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? போய் அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் எங்க என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்க என்றபடி வேகமாய் பண்ணை வீட்டிற்குள் நுழைந்தான். சஞ்சய் சொல்வதை கணேஷ் பார்த்து கொண்டே இருந்தார். கணேஷுக்கு அவனுடைய வார்த்தைகளை கேட்டதும் முதல் முறையாக பயம் வந்தது. ஸ்ருதி விஷயத்தில் அவன் ஏதேனும் தவறான முடிவை எடுத்திருந்தால் என்ன செய்வது என்று கணேஷ் யோசிக்க ஆரம்பித்தார். மறுபுறம் அர்ச்சனா காலை உணவுடன் ஸ்ருதி இருந்த அறைக்கு வந்தார். ஸ்ருதி படுக்கையில் இருந்து எழுந்து, ஆண்டி, நீங்க ஏன் வந்தீங்க? கூப்பிட்டிருந்தா நானே வந்திருப்பேன்ல என்றாள். அர்ச்சனா அதிருப்தியுடன், இன்னொரு வாட்டி என் ஆண்டின்னு கூப்பிடாத ஸ்ருதி, அடி வாங்குவ என்றார். ஸ்ருதி அர்ச்சனாவின் பேச்சை கேட்டு கொஞ்சம் பயந்து போனாள். ஆனால் அர்ச்சனா சிரித்துக் கொண்டே அவளிடம் வந்தார். அர்ச்சனா ஸ்ருதியின் கன்னத்தில் லேசாக தட்டியபடி, அம்மான்னு கூப்பிடு ஸ்ருதி. நான் விகாஷுக்கு அத்தைனா உனக்கு அம்மா முறை ஆகணும், புரியுதா என்றபடி சிரித்தார். அவர் சொல்வதை கேட்டு ஸ்ருதி அவரை கட்டிப்பிடித்தாள். மென்மையாய் கண்ணீர் விட்டாள். அர்ச்சனா அவளை அணைத்துக் கொண்டே, கவலைப்படாத ஸ்ருதி, விகாஷ் உனக்கு ஒரு கெடுதலும் வராம பாத்துப்பான் என்றார். அர்ச்சனா அணைப்பில் இருந்து விலகியபடி, ஏதாவது சாப்பிடு ஸ்ருதி, நீ வந்ததிலிருந்து எதுவுமே சாப்பிடல என்றார். அதன் பின் மனுவிடம் திரும்பிய அர்ச்சனா, மனு, இன்னைக்கு ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஸ்ருதி கைக்கு மெஹந்தி போட்டுரு. நாளைக்கு காலையில நமக்கு எதுக்குமே நேரம் இருக்காது என்று சொல்லிக்கொண்டே அறையை விட்டு வெளியேறினார். மனு ஸ்ருதியின் கண்ணீரை துடைத்து விட்டு,
அண்ணி அழாதீங்க, எனக்கு உங்களை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு என்றாள். ஸ்ருதியும் மனுவுடன் அமைதியாக அமர்ந்து காலை உணவை சாப்பிட ஆரம்பித்தாள். ஆனாலும் அவளுடைய பயம் அப்படியே இருந்தது. இங்கே ஆரியன் மாளிகையில் ஆரியன் தயாராகி கீழே வந்திருந்தான். அவனுடைய கிரே சூட் அவன் ஒரு முக்கியமான மீட்டிங்கை ஹோஸ்ட் செய்ய போகிறான் என்று சொல்லியது. கீழே ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்த ஆச்சி ஐயாவின் பாதங்களை தொட்டு வணங்கினான். பிளஸ்மி என்று இருவரிடமும் கோரினான். 28 வருட நட்பில் இன்றுதான் சித்தார்த் முதன்முறையாக ஆரியனிடம் பேசவில்லை. அவனுடைய பிறந்த நாளுக்கு அவன் விஷ் செய்யவே இல்லை. எல்லா பிறந்த நாளிலும் அவன் கூடவே இருந்திருக்கிறான். இதுதான் முதல் முறையாக அவன் இல்லாமல் இருக்கும் பிறந்த நாள். ஆரியன் உண்மையில் அவனது நண்பனை மிஸ் செய்தான். ஆனால் அவனுக்கான பொறுப்புகள் அவனை அழைத்தன. சித்தார்த்தை வின்சென்ட்டிடமிருந்து காப்பாற்றியாக வேண்டும் என்கிற பொறுப்பை ஆரியன் எடுத்துக்கொண்டான். கொஞ்ச நேரத்தில் மின்மினி கீழே வந்தாள். மின்மினி மஞ்சளும் கடல் நீளமும் கடந்த பட்டுப்புடவை ஒன்றை அணிந்து கொண்டு கோவிலுக்கு கிளம்ப ரெடியாகி வந்து கொண்டிருந்தாள். ஆரியன் அவளை பார்த்து கொண்டே கொஞ்ச நேரம் நின்றான். நம்மாளு நாளுக்கு நாள் அழகாயிட்டே வரா என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டான். அதே நேரம் ஆச்சி, சரி வா ஆரியன், நாம போகலாம் என்றார். ஆரியன் சிந்தனையில் இருந்து வெளிவந்து, ஆச்சி நாம எங்க போறோம் என்று கேட்டான். ஐயா ஆரியனை பார்த்து, உன் பிறந்த நாளுக்கு ஆச்சி இன்னைக்கு நம்ம கோயில்ல பூஜைக்கு கொடுத்திருக்காங்க, நாம எல்லாரும் அங்கதான் போறோம் என்றார். 1 மணி நேரம் கழித்து ஆரியன் குடும்பத்தினர் தீக்ஷிதரின் ஆசிரமத்தை அடைந்தனர். ஆசிரமத்திலேயே வழிபாடு செய்ய ஒரு கோவில் இருந்தது. அந்த ஆசிரமம் சென்னைக்கு வெளியே இருந்தது. தீக்ஷிதரும் அவருடைய அம்மாவும் அவர்களை வரவேற்றார்கள். ஆளுயர நடராஜரும் அங்கே சிவகாமியும் நின்றிருந்தார்கள். அதற்கு கீழே சிவலிங்கம் ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருந்தது. அதன் மேற்கூரை திறந்துவிடப்பட்டிருந்தது. அதாவது உருவாய் லிங்கமும் அருவாய் ஆகாயமும் அருவுருவாய் நடராஜரும் என 3 விதங்களில் இறை வழிபாடுகள் அங்கே நடக்குமாறு ஆட்சி ஏற்பாடு செய்திருந்தார். அபிஷேகமும் அர்ச்சனையும் பூக்களுமாக வழிபாட்டில் ஆரியன் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். வழிபாடு முடிந்து பாக்கெட்டில் அலைபேசி அதிரவே ஆரியன் கோவிலை விட்டு வெளியே வந்தான். ஆசிரமத்திற்கு வருவதற்கு முன் ஆரியன் தனது தோற்றத்தை மாற்றி எளிமையான வெள்ளை நிற வேஷ்டி சட்டைக்கு மாறியிருந்தான். ஆரியன் தனது பிஏவுடன் போனில் பேசிக்கொண்டு, சரி எல்லாரும் ரெடியா இருங்க, நான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அங்க வந்துருவேன் என்றான். உள்ளே வந்து மின்மினியை அங்கும் இங்கும் தேட ஆரம்பித்தான். ஆசிரமத்தில் இருக்கும் குழந்தைகளுடன் மின்மினி விளையாடுவதைக் கண்டான். அவளது செய்கைகளை பார்த்தால் 21 வயது பெண் என்று யாரும் சொல்லிவிடவே முடியாது. அவள் குழந்தைகளோடு குழந்தையாக அவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தாள். அவளை பார்த்து ஆரியன் முதலில் சிரித்தாலும் அவன் புன்னகை விரைவில் மறைந்தது. வேகமாக நடந்து மின்மினியின் அருகில் வந்து மின்மினியின் கைகளை பிடித்தான். விளையாடி கொண்டிருந்த மின்மினி அதிர்ச்சி அடைந்து, என்ன என்றாள். ஆரியன் எதுவும் பேசாமல் மின்மினியின் கையை பிடித்து ஆசிரமத்தின் பின் இருக்கும் தோட்டத்தை நோக்கி அழைத்து போனான். மின்மினி ஆரியனை பின்தொடர்ந்தபடி, என்னாச்சு, எங்க போறோம் என்று கேட்டுக்கொண்டே வர ஆரியன் அவளை தோட்டத்திற்கு அழைத்து வந்து ஆளுயர சோள பயிர்களின் இடைவெளிக்கு நடுவே நிறுத்தி யாரும் பார்க்கிறார்களா என்று கவனித்துக் கொண்டே அவளை நேரடியாக அணைத்தான். மின்மினி, ஆரியன், இங்க பக்கத்துல கோயில் இருக்கு, ஆளுங்க இருக்காங்க, இங்க வச்சதை பண்ண வேணாமே ப்ளீஸ் என்றாள். ஆனால் ஆரியன் அதை கவனிக்கக்கூடிய இடத்தில் இல்லை. மின்மினியை தன் கைகளில் இறுக்கமாய் பிடித்திருந்தான். அதன் பின் அவள் காதுகளில், மின்மினி, நான் 2-3 நாள் லண்டன் போறேன் என்றான். மின்மினி ஆரியன் பேச்சு கேட்டதும் அமைதியானாள். அதன் பின் அவன் அணைப்பில் இருந்து விலகி, என்ன சொல்றீங்க, லண்டன் போறீங்களா, எப்ப போறீங்க, எதுக்கு போறீங்க என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியை பார்த்து, இன்னும் 1 மணி நேரத்துல நான் லண்டனுக்கு போயாகணும் என்றான். மின்மினி ஆரியனை பார்த்து, இன்னைக்கே போணுமா என்று கேட்டாள். ஆரியன் தன் கன்னத்தில் இருந்த மின்மினியின் கையை பற்றி கொண்டு, எனக்கும் இன்னைக்கு கிளம்ப இஷ்டம் இல்லதா மின்மினி, ஆனா வேற வழி இல்ல, நான் உடனே கிளம்பி ஆகணும் என்றான். அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு உங்களை எங்கேயும் நான் போக விட மாட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் என் கூடையே தான் நீங்க இருக்கணும் என்று மின்மினி அழுது கொண்டே சொல்லிக்கொண்டு அவன் கையை பற்றி கொண்டாள். ஆரியன் மின்மினியின் தலையை வருடி, நான் சீக்கிரமா வந்துருவேன் மின்மினி என்றான். மின்மினி ஆரியனை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டு, இல்ல ப்ளீஸ், இன்னைக்கு போகாதீங்க, வேணாம், நாளைக்கு போங்க என்றாள். ஆரியன், ப்ளீஸ் மின்மினி, நீயும் என்ன கஷ்டப்படுத்தாத, என்னால் அதை தாங்கிக்க முடியாது. அலோ மீ டு கோ
என்று அவளிடம் கெஞ்சினான். ஆரியனுடைய கெஞ்சல் குரலை கேட்ட மின்மினி அவனிடமிருந்து விலகி அடுத்த நொடி வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள். அரை மணி நேரம் கழித்து ஆரியன் காரில் ஏர்போர்ட் நோக்கி சென்று கொண்டிருந்தான். அவனது மனநிலை மிகவும் மோசமாக இருந்தது. கண்களை மூடினான். கண்களுக்குள் தான் கடைசியாக பார்த்த மின்மினியின் முகம் நினைவுக்கு வந்தது. அதில் கண்ணீர் நிரம்பி இருப்பதை அவன் பார்த்தான். ஆச்சியும் ஆரியனின் இந்த அவசர முடிவால் கோபம் அடைந்திருந்தார். ஐயாவும் அதே நிலையில்தான் இருந்தார். ஆரியன் மட்டும் என்ன விரும்பியா லண்டன் போகிறான்? வீட்டில் யாரிடமும் சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு சிக்கலில் ஆரியன் மாட்டியிருந்தான். அவனுக்கு எது நடந்தாலும் அதனை பற்றி முன்பே அவனிடம் எச்சரிக்கும் அவன் பால்ய நண்பன் சித்தார்த்தும் அவன் அருகில் இல்லை. அதனாலேயே இந்த முக்கியமான நாளில் அவன் அவசரமாக பயணித்துக் கொண்டிருந்தான். போனில் மின்மினியின் புகைப்படத்தை பார்த்த ஆரியன், நான் சீக்கிரமா வந்துடுறேன் மின்மினி, எனக்காக வெயிட் பண்ண, வந்ததும் மீதி சந்தோஷங்களை நிம்மதியா கொண்டாடலாம் என்று புகைப்படத்தை பார்த்து மனதிற்குள் பேசினான். அவ்வளவு வேகமாக கிளம்பிய ஆரியன் லண்டனில் அந்த நிமிஷாவை சந்திக்கத்தான் போய்கொண்டிருந்தான். ஆரியன் யாரிடமும் சொல்லிக்கொள்ள முடியாத சிக்கல் ஒன்றில் மாட்டிக்கொண்டதால் அதனை தீர்க்க லண்டன் கிளம்பி போய்கொண்டிருந்தான். அவன் பிறந்த நாளும் அதுவுமாக ஒரு வாய் உணவு கூட சாப்பிடாமல் அவன் வெறும் வயிற்றோடு வீட்டை விட்டு கிளம்பியிருந்தான். அன்று காலையில் மின்மினி பாத்ரூமிலும் ஆரியன் ரூமிலும் இருந்தபோது ஆரியனுக்கு போனில் ஒரு வீடியோ மெசேஜ் வந்தது. அதை பார்த்து ஆரியன் அதிர்ந்தான். அவனுடைய கடந்த காலம் அவனை துரத்துவதை கைவிட இன்னும் தயாராக இல்லை என்பதை புரிந்து கொண்டான். அந்த வீடியோ செய்தியுடன் நிமிஷாவின் செய்தியும் வந்தது. ஆரியன் உடனடியாக லண்டனுக்கு வந்தாக வேண்டும் என்றும், அப்படி அவன் வராவிட்டால் அந்த வீடியோவை மின்மினிக்கு அனுப்பிவிடுவேன் என்றும் அவள் மிரட்டியிருந்தாள். அதை பார்த்ததில் இருந்து ஆரியன் பதட்டமாகவே இருந்தான். ஆனாலும் மற்றவர்கள் முன்பு சாதாரணமாக நடந்து கொண்டான். வீடியோ பார்த்ததுமே லண்டனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட சொல்லி சரவணனுக்கு உத்தரவிட்டு விட்டு ஆச்சி ஐயாவோடு கோவிலுக்கும் வந்திருந்தான். அவனுடைய கடந்த காலத்தில் இருந்து வெளியே வர அவன் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டே இருந்தான். ஆனால் அது முடியாத ஒரு நாளில் மின்மினி அவன் வாழ்வில் இணைந்தாள். அவள் வந்த நொடியில் இருந்து அவன் வாழ்க்கை மாறியது. அவன் கடந்த காலம் மறந்து போய் எதிர்கால விஷயங்களை மின்மினியோடு சேர்த்து வைத்து யோசிக்க ஆரம்பித்தான். தன்னுடைய அத்தை காந்திமதி தான் வின்சென்ட்டுடன் தொடர்பில் இருப்பதை கால் ட்ரேசிங் மூலம் ஆரியன் அறிந்தான். ஆனால் அத்தை எதற்காக வின்சென்ட்டுடன் சேர்ந்து இதையெல்லாம் செய்கிறாள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காந்திமதிக்கு வின்சென்ட் எப்படி பழக்கமானான் என்று கூட அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை காந்திமதி அத்தை அவருடைய மகன் ராஜை தான் ஜெயிலுக்கு அனுப்பியதற்காக பழிவாங்க நினைத்து இதையெல்லாம் செய்திருக்கலாம் என்று ஆரியன் உணர்ந்தான். தன்னுடைய மகனின் எதிர்காலத்தை அழித்த ஆரியனை பழிவாங்க அவனுடைய தொழிலை அழிப்பதே சரி எனப்பட்டிருக்கும். அதனாலேயே அத்தை இதையெல்லாம் செய்ய ஆரம்பித்திருக்கிறாள் என்று ஆரியனுக்கு தோன்றியது. ஆரியன், சித்தார்த், வின்சென்ட் மூவரும் இணைந்து செய்த ப்ராஜெக்ட் விஷயத்தில் வின்சென்ட் கூறியது தவறு என்பதை நிரூபிக்கும் அனைத்து ஆதாரங்களையும் ஆரியன் சேகரித்திருந்தான். அந்த சான்றுகள் அனைத்தையும் சித்தார்த்துக்கு ஆரியனுடைய PA சரவணன் மூலம் கொடுக்கப்பட்டது. அதன் பின்னாவது சித்தார்த் தனது வார்த்தைகளை நம்புவானா இல்லை வின்சென்ட் பேச்சை கேட்பானா என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் தன்னுடைய நட்பை ஆபத்தில் இருந்து காப்பாற்றும் கடைசி முயற்சியாக இதனை செய்துவிட்டே ஆரியன் லண்டன் கிளம்பியிருந்தான். இங்கே ஆசிரமத்தில் அனைவரும் தீக்ஷிதரிடம் ஆசி பெற்றனர். நீங்க வீட்டுக்கு வாங்க, ரொம்ப நாளாச்சு என்ற ஐயாவிடம் தீக்ஷிதர் சிரித்து கொண்டே தலையை ஆட்டினார். மின்மினியை பார்த்து, மரகதலிங்கத்துக்கு தொடர்ந்து பூஜை பண்ணுமா, யாரு கைவிட்டாலும் அவன் உன் கையை பிடிச்சிட்டானா போதும், மத்த எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான் என்றார். மின்மினி கவலையோடு சரி என்றாள். அதன் பின் அங்கே பாதி பூஜையில் சித்தார்த் குடும்பத்தினரும் இணைந்திருந்ததால் அனைவரும் ஒரே நேரத்தில் அங்கிருந்து கிளம்பினார்கள். பெண்கள் 4வரும் ஒரே காரில் ஏற ஐயா, மகாதேவன் மற்றும் சித்தார்த்தின் அப்பா இன்னொரு காரில் ஏறினார்கள். சித்தார்த் மட்டும் அன்று வரவில்லை. அம்மாவிடம் ஏதோ சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் நிவாசினிக்கு மட்டுமே உண்மை தெரிந்திருந்தது. மின்மினியும் நிவாசினியும் ஒரே காரில் அமர்ந்தனர். காரில் அமர்ந்திருந்த சஞ்சயின் ஆள் சஞ்சயிடம், பாஸ், அண்ணியோட ஃப்ரெண்டு அந்த மின்மினியை நாங்க இப்ப பார்த்தோம் என்றான். அதனால் சஞ்சய் சற்று கோபமடைந்து,
இன்னும் மப்பரங்களையா? அவ எதுக்கு இந்த இடத்துக்கு வரப்போறா என்று கேட்டான். சஞ்சயின் ஆளாக இருந்த ஷான் ஜன்னல் வழியே பார்த்துவிட்டு, உண்மைதான் சொல்றோன்னா, அந்த பொண்ணு இப்பதான் ஒரு கார்ல இந்த வழியா போச்சு. நீங்க ரிவர்ஸ் வாங்க, வண்டியை திருப்புங்க என்றான். சஞ்சய் ஷான் சொன்னதை கேட்டு காரை திருப்ப ரிவர்ஸ் எடுத்தான். ஆனால் அதற்குள் ஆரியன் வீட்டு கார்கள் வேகம் பிடித்து விட்டன. நீண்ட நேரம் அதே சாலையில் வண்டி ஓடிக்கொண்டிருந்தது. சஞ்சய் கோபமாக, என்னடா எழுவது, ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க ஊர் ஊரா சுத்த வேண்டி இருக்கு. இப்ப இந்த மின்மினியை தான் சேஸ் பண்றமா, இல்லைனா தெரியாம பண்ணிட்டு இருக்கமா? எங்கடா ஒரு வண்டியும் காணோம் என்று வண்டியை நிறுத்திவிட்டு அவனுடைய ஆட்களிடம் கூறினார். ஷான் தலை குனிந்து, அண்ணா நிஜமாதானா சொல்றேன், நான் என் கண்ணால அந்த மின்மினிய பார்த்தன்னா. அவ அடிக்கடி ஸ்ருதிய பார்க்க வீட்டுக்கு வருவா. நாங்கள்லாம் ஒரே ஏரியா தான். காருக்குள்ள அவளை பாக்குறப்ப அவளும் இங்க வந்து எவனையோ கல்யாணம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நெத்தியில குங்குமம் எல்லாம் இருந்துச்சு. அவளை பிடிச்சா நாம அண்ணியை கண்டுபிடிச்சிடலான்னு நினைச்சேன்னா என்றான். ஷானின் பேச்சை கேட்டு சஞ்சய் கொஞ்ச நேரம் யோசித்தான். அதன் பின் காரை ஸ்டார்ட் செய்து மின்மினியின் கார் எந்த திசையில் சென்றதோ அதே திசையில் முன்னே சென்றான். காரை வேகமாக ஓட்டிய சஞ்சய், மின்மினி காரை நீ அடையாளம் பார்த்து வச்சிட்டியா? பார்த்த சொல்லவே இல்ல என்றான். ஷான், ஆமாண்ணா, பார்த்த சொல்லிருவேன் என்றான். 1 மணி நேரம் கழித்து மின்மினி இருந்த கார் அவர்கள் கண்களுக்குள் சிக்கவில்லை. ஷான் பயத்தில் வியர்வையில் நனைந்தான். சஞ்சய் அவன் சொன்ன தவறான தகவலுக்காக அவன் இருந்த பண்ணை தோட்டத்தை 25 முறை சுற்றி வர சொல்லியிருந்தான். வெயில் கொளுத்தும் மதிய வேளையில் ஷான் அந்த பெரிய பண்ணை வீட்டை சுற்றி ஓடி முடித்து நிழலில் அமர்ந்து விட்டு பின் சஞ்சயை நெருங்கினான். ஷானுக்கு இப்போது மூச்சு வாங்கியது. அண்ணா, நான் உண்மையா சொல்றேன்னா, அவ மின்மினிதான் என்றான். சஞ்சய் கோபமாக அவனை நெருங்கி, வாய மூடு, உன்னால 1 மணி நேரம் தேவையே இல்லாம சுத்திட்டு இருந்த. நீ எவ்வளவு பார்த்தேன்னு எனக்கு எப்படி தெரியும் என்று கத்தினான். டே விவேக், உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இன்னும் என்ன மின்மினி பத்தி யோசிச்சுட்டு இருக்க? என் செலவுல உன் பழைய லவரை தூக்கிட்டு போலான்னு பாக்குறியா? அதுக்கு இந்த ஷான் உனக்கு துணையா என்று அருகில் இருந்த விவேக்கிடம் ஆத்திரம் காட்டிய சஞ்சய், அந்த மின்மினி எல்லாம் இங்க தேவையில்லாத ஆணி. எனக்கு தேவை ஸ்ருதி. அவளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னும் 2-3 நாள்ல நாம் இங்கிருந்து ஸ்ருதியோட கிளம்பணும், அவ்வளோதான் என்றபடி சஞ்சய் எழுந்தான். சஞ்சய் பேசிவிட்டு எழுந்து உள்ளே போக சஞ்சய் பேசும் எல்லாவற்றையும் ஸ்ருதியின் அண்ணன் கணேஷ் ஒரு மூலையில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தான். அதே சமயம் மின்மினி மனம் இப்போது கொஞ்சம் நிம்மதியாயிருந்தது. ஆரியன் லண்டன் கிளம்புகிறேன் என்றதும் அவள் மனம் வாடித்தான் போனது. ஆனாலும் இந்த பிறந்த நாள்தான் ஆச்சியையும் ஐயாவையும் சந்தோஷமாக இருக்க வைத்த பிறந்த நாள் என்பதை ஆச்சி கூற கேட்டதும் மின்மினிக்கு நிம்மதி வந்தது. அதுவரைக்கும் எந்த பிறந்த நாள் அன்றும் ஆரியன் அவர்களிடம் ஆசி வாங்கியதில்லை. கோவிலுக்கு வெளியே சும்மா எங்காவது தோட்டத்தில் சுற்றி கொண்டிருப்பானே தவிர முழு மனதோடு பூஜைகளில் அவன் கலந்து கொண்டதே இல்லை. இன்றைக்கு ஆச்சி சொல்லாமலேயே மின்மினி அருகில் நின்று கண்மூடி கடவுளை அவன் வேண்டிக் கொண்டிருந்ததை ஆச்சி பார்த்திருந்தார். வரும் வழி எங்கும் கார் முழுக்க இதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார். அதனால் மின்மினிக்கு கொஞ்சம் மனம் சமாதானம் அடைந்திருந்தது. மின்மினி அறைக்குள் வந்து அமர்ந்தாள். அவள் செய்திருந்த அலங்காரங்கள் அப்படியே இருந்தன. ஒரு வாட்டி கூட இதெல்லாம் பாராட்டவே இல்ல. செல்ஃபிஸ் எடுக்கலான்னு ஆசாசியா காத்துட்டு இருந்தேன், அதுவும் பண்ணல. சண்டே கூட பிஸியாவே இருக்கணுமா? திடுதப்புன்னு கோயம்புத்தூர் போயிட்டு வரேங்கிற மாதிரி லண்டன் போயிட்டு வரேன்றாரு. அவர் திரும்பி வரட்டும் இருக்கு என்று ஆரியன் மீது இருந்த மனக்கசப்பை மனதிற்குள் திட்டி தீர்த்தாள். ஆனால் ஐயாவிற்கு மட்டும் ஆரியனுடைய நடவடிக்கைகளில் கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. கவலையோடு ஆரியனின் பிஏவை வலுக்கட்டாயமாக மிரட்டி விசாரித்த போது ஆரியனுக்கு லண்டனில் எந்த மீட்டிங்கும் இல்லை என்பது தெரிய வந்தது. ஏன் ஆரியன் எல்லோரிடமும் பொய் சொல்லிவிட்டு லண்டன் சென்றுள்ளான் என்று யோசித்த ஐயா தலையை பிடித்து கொண்டு, இவனுக்கு எப்பதான் புத்தி வரும்? அந்த லண்டன் தான் நமக்கு ராசி இல்லாத இடம் ஆயிப்போச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேயே இருக்கேன்னு தானே இந்தியா வந்தான். இப்ப எதுக்கு பொய் சொல்லிட்டு லண்டனுக்கு போயிருக்கான் என்று ஐயா யோசிக்க ஆரம்பித்தார். ஸ்ருதி காலையில் எழுந்ததும் அவள் கண்கள் முதலில் அவள் கைகளில் வரையப்பட்ட மருதாணி மீது விழுந்தன. மருதாணி மிகவும் ஆழமான சிவப்பு நிறத்தில் அழகாக வரையப்பட்டிருந்தது. நேற்று அர்ச்சனா ஸ்ருதிக்கு மிக எளிமையாய் மஞ்சள் நலுங்கு மற்றும் மருதாணி வைப்பது ஆகிய 2 சடங்குகளையும் முடித்திருந்தார். விகாஷ் அவளை மீண்டும் ஒருமுறை திருமணம் செய்ய கொள்ளவிருந்ததால் சம்பிரதாயப்படி சில சாஸ்திரங்களை
அர்ச்சனா செய்து முடித்திருந்தார். சிறிது நேரத்தில் மனு ஸ்ருதி அறைக்கு வந்து, அண்ணி சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாவீங்களா, அம்மா சொல்ல சொன்னாங்க என்றாள். விகாஷ் வீட்டில் இருந்து சிறிது தூரத்தில் இருந்த தோட்ட வீட்டில் திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. சிவானியின் மொத்த குடும்பமும் தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த விருந்தினர் மாளிகையில் வந்து தங்கியிருந்தனர். விருந்தினர்கள் திருமணத்திற்கு வர தொடங்கினர். பிரதாப் மற்றும் சிவானியின் தந்தை விருந்தினர்களை வரவேற்க எழுந்து நின்றார். இங்கே விகாஷின் மாப்பிள்ளை ஊர்வலம் புறப்பட்டது. ஊர்வலத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுரேந்தரின் பொறுப்பில் இருந்தது. சுரேந்தர் சிவானியின் தந்தை. சுரேந்தர் பிரதாப்பை அழைத்து, நீங்க எல்லாரும் சீக்கிரமா வாங்க என்றபடி அங்கிருந்து கிளம்பினார். இங்கு விகாஷுடைய கல்லூரி நண்பர்கள் மற்றும் பள்ளிக்கால நண்பர்களும் திருமணத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக நடனமாடிக் கொண்டிருந்தனர். அதே நேரம் விகாஷிற்கும் சந்தோஷமும் உற்சாகமும் அதிகரித்திருந்தது. அவன் ஏன் சந்தோஷமாக இருக்கிறான் என்றால், இன்று அவன் தனது வீட்டிற்கு மணமகளாக அனைவரின் முன்னிலையிலும் ஸ்ருதியை உரிமையுடன் அழைத்து செல்ல போகிறான். உண்மையாய் நெஞ்சில் பொங்கும் காதல் அது கைகூடி வர எதை வேண்டுமானாலும் சாதிக்க வைக்கும். இதற்கு முன் தன்னை தனியாக வளர்த்தெடுத்த அப்பாவின் முன் ஒரு வார்த்தை கூட பேச முடியாத விகாஷ் இன்று தன் காதலுக்காக அப்பாவையே எதிர்த்து பேச தயாராகி கொண்டிருந்தான். ஸ்ருதி, இன்னையிலிருந்து நம்ம உறவை யார்கிட்டையும் மறைக்க வேண்டிய தேவை இருக்காது என்று விகாஷ் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். மாப்பிள்ளை ஊர்வலம் தோட்டத்தின் பிரதான வாயிலை அடைந்தது. சிவானியின் அம்மா விகாஷிற்கு ஆலாத்தி எடுத்து நெற்றியில் திலகமிட்டார். அதன் பின் சிவானியின் அண்ணனும் அப்பாவும் மாப்பிள்ளை ஊர்வலத்தை வரவேற்றனர். எல்லாம் முடிந்ததும் விகாஷ் தன் நண்பர்களுடன் மேடைக்கு சென்று அமர்ந்தான். அப்போது விகாஷ் மயங்கை அழைத்து, என்னாச்சு, அவர் வந்துட்டாரா என்று கேட்டான். மயங்க் இடவலமாக தலையாட்டியபடி, இல்லனா இன்னும் வரல என்றான். அதே நேரம் தோட்டத்தின் வாகன நிறுத்தும் இடத்தில் ஒரு கருப்பு நிற மெர்சிடிஸ் வந்து நின்றது. எல்லோரும் அந்த காரை வெறித்து பார்க்க ஆரம்பித்தார்கள். பளபளக்கும் காரை பார்த்து அங்கு நின்றவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். ஏனெனில் அந்த காரின் மாடல் மிகவும் விலை உயர்ந்தது மற்றும் அங்கு அவர்களது பகுதியில் யாரிடமும் அத்தகைய கார் இல்லை. காருக்குள் இருந்து ஒரு ஸ்மார்ட் ஹேண்ட்ஸம் பையன் வெளியே வந்தான். அழகான நிறம். அவன் உடல் ஒரு பாடி பில்டர் போல் இல்லை. ஆனால் அவன் உயரத்திற்கு ஏற்ற எடையுடன் அவன் பார்க்க அழகாக இருந்தான். விகாஷ் தன் நண்பர்களுடன் மேடையில் அமர்ந்திருந்த போது எதிரில் ஒருவன் தன்னை நோக்கி வருவதைக் கண்டான். விகாஷ் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே எழுந்து அவன் அருகில் சென்றான். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சிவானி அப்பாவையும் மற்றவர்களையும் தனியாக அழைத்து போனான். அதே நேரம் சுரேந்தர், என்ன மருமவனே, இந்த நேரத்துல என்ன ஆக்ஷன் பிலிமா காட்ட போற? எங்க எல்லாரையும் இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? என்ன, ஏதாவது விஷயமா என்று விளையாட்டாய் கேட்டார். சிவானி மனப்பின் போல தயாராகி அமர்ந்திருந்த அறைக்கு அனைவரையும் கூட்டிக் கொண்டு வந்த விகாஷ் சிவானியை பார்த்து, ஆமா மாமா, ஒரு விஷயம் உங்ககிட்ட 2-3 நாளா பேசணும்னு நினைச்சேன். இன்ஃபேக்ட் நான் சிவானி கிட்ட இத பத்தி முன்னாடியே சொல்லியிருந்தேன். உன் ஃபேமிலிட்ட நான் தனியா பேசணும்னு. ஆனா அவ கேக்கல. அதான் இந்த நேரத்துல உங்க எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வர வேண்டியதா போச்சு என்றான். அந்த நேரம் விகாஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் சிவானியின் குடும்பத்தினர் இருவரும் சிவானியின் அறையில் நின்று கொண்டிருந்தனர். விகாஷ் மேலும், உங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் இந்த உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன் என்றான். விகாஷின் பேச்சை கேட்டு பிரதாப் கொஞ்சம் கண்டிப்பானார். விகாஷிற்கு மட்டும் கேட்குமாறு, கடைசி நேரத்துல என்னடா பிளான் பண்ற? உண்மையா உண்மை, என்ன மாதிரி உண்மையும் எனக்கு தேவையில்லை, அதுக்கெல்லாம் இப்ப நேரமும் இல்ல என்று உருமினார். விகாஷ் இப்போது பிரதாப் பக்கம் திரும்பி, அப்பா, இது தேவையில்லாத விஷயம் இல்ல, இந்த கல்யாணத்திலேயே இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட் என்றான். சிவானியின் அம்மா இப்போது கவலையுடன் விகாஷை பார்க்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றீங்க மருமவனே என்றார். அத்த, உங்க பொண்ணு எனக்கு துரோகம் பண்ணிருக்கா. எனக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் சேர்த்தே தான் பண்ணிருக்கா என்று சிவானியின் அம்மாவிடம் பதிலளித்தான் விகாஷ். துரோகமா? என்ன முட்டாள்தனமா பேசுற விக்கி என்று அதுவரைக்கும் மௌனமாக நின்று கொண்டிருந்த சிவானி கத்த ஆரம்பித்தாள். விகாஷ் கோபமாக சிவானியை பார்த்து, ஓ, நான் பேசுறது முட்டாள்தனம்னா நீ பண்ணதுக்கு பேர் என்ன என்று கேட்டான். அதை பார்த்து விகாஷின் தாத்தா தலையில் அடித்துக் கொண்டார். இன்னைக்கு வேணுமோ பிளான் பண்ணிருக்கான மட்டும்தான் சொன்னா, என்னன்னு சொல்லல. இப்ப என்ன சிவானி துரோகம் அது இதுங்கிறான். இவன் தான் ஸ்ருதியை கல்யாணம் பண்ணி
சிவானிக்கு துரோகம் பண்ணிருக்கான். இப்ப அப்படியே பிளேட்டை மாத்துறானே என்று பதட்டமானார். விகாஷ் இப்போது சத்தமாக, டாக்டர் ராகேஷ், நீ இப்ப உள்ளவா என்றான். இந்த டாக்டர் ராகேஷ் ஆரியன் வீட்டு குடும்ப மருத்துவராக இருக்கும் கௌரி பரமசிவத்தின் மகனேதான். விகாஷ் குரல் கேட்டவுடன் மயங்குடன் டாக்டர் ராகேஷ் உள்ளே வந்தான். அவனை பார்த்ததும் சிவானிக்கு உடல் அதிர்ந்தது. ஆனால் ராகேஷிற்கு கண்கள் விரிந்தன. விகாஷ், என்ன இதெல்லாம் என்று கேட்டான். சிவானி, டாக்டர் ராகேஷ நீயே இவங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறியா, இல்லைன்னா நான் பண்ணட்டுமா? விகாஷ் குரல் கேட்டதும் சிவானிக்கு சுயநினைவு வந்தது. அப்போது சிவானியின் அப்பா, என்ன இப்படியெல்லாம் நடக்குது, எனக்கு எதுவுமே புரியல. சிவானி, யார் இது என்று கேட்டார். அப்பா, அவன் என்று சிவானி பேச்சை பாதியில் நிறுத்தினாள். விகாஷ் சிவானியின் அப்பாவிடம், மாமா, அவ எதையும் சொல்ல மாட்டா. ஏன்னா அவ பண்ண காரியத்தை வெளியில சொல்லிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிருக்கா. நான் சொல்றேன், இந்த டாக்டர் ராகேஷ் சிவானியோட சீனியர். 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றாங்க என்று கூறினான். அதன் பின் மேலும் பேச ஆரம்பித்த விகாஷ், எங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு சிவானி அவ வழி மாறிட்டானோ, வீட்டுல வேற என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ராகேஷை பிரேக்கப் பண்ணியிருக்கா. அவ பிரேக்கப் பண்ணும்போது எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கவே இல்லை. அவளா என்னமோ பிளான் போட்டு இதெல்லாம் பண்ணிருக்கா என்றான். விகாஷ் சொன்னதை கேட்டு சிவானியின் அப்பா, ஏன் பொண்ணு எதுக்கு போய் சொல்லணும்? உன்னை கல்யாணம் பண்ணிக்க எதுக்கு பிளான் போடணும்? நீங்க 2 பேரும் அத்தை பையன் மாமன் பொண்ணு, இது அவ எதுக்கு பிளான் பண்ணி கல்யாணம் பண்ண போறா என்று கேட்டார். மறுபுறம் விகாஷின் பேச்சை கேட்டு சிவானி பயத்தில் நடுங்க ஆரம்பித்தாள். முகத்தில் வியர்வை வழிய அவள் டாக்டர் ராகேஷை பார்க்க அவன் முகத்தில் காதலுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சிவானி வேகமாக கண்களை தாழ்த்தி கொண்டாள். விகாஷ் சிவானியை பார்த்து, மாமா, நான் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையான்னு சிவானியை கேளுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இத பத்தியெல்லாம் நான் பேசணும்னு இருந்தேன். ஆனா சிவானி அதுக்கெல்லாம் எனக்கு இடமே கொடுக்கல. வேற வழியே இல்லாம இந்த கடைசி நிமிஷத்துல இப்படியெல்லாம் எமோஷனல் ஸ்டண்ட் பண்ண வேண்டி வந்துருச்சு என்றான். சிவானி தன் தந்தையிடம் சென்று, நோ டாட், இவன் பொய் சொல்றான். ஆக்சுவலா இவன் தான் அந்த ஸ்ருதியை லவ் பண்றான். அதான் காலனி முழுக்க பேசிக்கிறாங்களே. இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்காக என்னென்னமோ பொய் சொல்றான் என்று அழுதாள். அந்த அறை முழுவதும் அமைதி நிலவியது. அனைவரும் மௌனமாக இருந்தார்கள். முதலில் விகாஷ் ராகேஷ் பற்றி சொன்னதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த அதிர்ச்சி முடிவதற்குள் திடீரென்று சிவானிக்கும் இடையில் ஸ்ருதி பற்றிய விஷயங்களை சொல்லி அனைவரையும் இன்னொரு அதிர்ச்சிக்கு தள்ளியிருந்தாள். இம்முறை டாக்டர் ராகேஷ் மௌனத்தை கலைத்தான். டாக்டர் ராகேஷ் கோபமாக சிவானியை பார்த்து, நமக்குள்ள நடந்த எல்லாத்தையும் அவ்வளோ ஈஸியா மறந்துட்டிய சிவானி? நீ பொய்யெல்லாம் கூட சொல்வியா? என்னால நம்பவே முடியல. இன்னைக்குதான் அதெல்லாம் நேர்ல பார்க்க எனக்கு கொடுத்து வச்சிருக்கு என்றான். சிவானி ராகேஷை பார்த்து, ஆமா, நாம ஒன்னா இருந்தோம், அதுக்காக நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னனா என்று கத்தினாள். டாக்டர் ராகேஷ் கோபமாக முஷ்டியை இறுக்கி பிடித்து, அப்படியா சிவானி? அப்ப நமக்குள்ள நடந்ததுக்கு பேரு லவ் இல்லையா? இத்தனை நடந்த அப்புறமும் கூட நான் உன்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பேரு லவ் இல்லையா? இப்ப நீ என் கண் முன்னாடி என்னை யாரோன்னு சொல்றது கேட்டும் கூட உன்னை வெறுக்காம இருக்க, அதுக்கு பேர் லவ் இல்லையா என்று கேட்டான். சிவானி அவன் சொல்வதை கேட்டு விரக்தி அடைந்தாள். ஆமா, உன் கூட நான் ஒன்னா இருந்தேன், இல்லைங்கள, இதெல்லாம் தப்பில்லைன்னு நீ என்ன ஃபால்ஸ் கைடு பண்ணிட்ட. ஆனா நான் நிஜமாவே விகாஷை தான் லவ் பண்ண. உன் மேல எனக்கு இருந்தது ஜஸ்ட் லஸ்ட், அவ்வளவுதான் என்று ராகேஷை பார்த்து கத்தினாள். தன்னை மறந்து உண்மையை கத்திய சிவானி இப்போது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டதை உணர்ந்து உடல் நடுங்கினாள். அதே நேரம் சிவானி கன்னத்தில் பலமாக ஒரு கை இறங்கியது. சிவானி 2 முறை சுற்றி அப்படியே அமர்ந்தாள். அவளை அறைந்தது வேறு யாரும் இல்லை, அவளுடைய அப்பாதான். டாக்டர் ராகேஷ் மற்றும் சிவானியின் வார்த்தைகளை கேட்டு அங்குள்ள அனைவரும் அதிர்ச்சியுடன் அங்கேயே நின்று கொண்டிருந்தனர். இதெல்லாம் என்ன, ஏன் நடக்கிறது என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த டாக்டர் ராகேஷ் திடீரென்று எங்கிருந்து வந்தான்? சிவானி என்னென்னவோ கத்துகிறாள். அப்படின்னா இவ ராகேஷை லவ் பண்ணி கலட்டி விட்டுட்டு விகாஷ திருமணம் பண்ண முடிவு பண்ணிருக்காளா?
என்று அங்குள்ள ஒவ்வொருவர் மனதிலும் 1000 எண்ணங்கள் ஓடியது. அப்போது டாக்டர் ராகேஷ் ஷிவானியை பார்த்து, ஐ ஹேட் மை செல்ஃப் ஷிவானி. நான் எதுக்காகவும் நம்ம பிரைவேட் லைஃப் பத்தி பேச இங்க வரல. எனக்கு அதுக்கான தேவையும் இல்ல. ஆனா நீ என்ன யார் நீ தெரியாத மாதிரி பேசவும் எனக்கு கோவம் வந்துருச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு தான் நான் இங்க வந்தேன். தட்ஸ் ஆல். ஐம் சாரி என்றான். கோபத்தை தணித்துக் கொண்ட ராகேஷ் இப்போது திரும்பி எல்லோரையும் பார்த்து, டாக்டர் ஷிவானியும் நானும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். அவ விகாஷ லவ் பண்றதா சொன்னது பொய். அவ விகாஷையும் ஏமாத்தி, உங்களையும் ஏமாத்தி, என்னையும் ஏமாத்தி, அவளையும் ஏமாத்தி இந்த கல்யாணத்தை பண்ணிக்க பாக்குறா. என்னால் அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்றான். விகாஷ் அப்பா பிரதாப்பிற்கும் இப்போது முழு விஷயம் புரிந்திருந்தது. கோபத்துடன் ஷிவானி தந்தையிடம், என்ன சம்பந்தி, எங்க எல்லாரையும் இப்படி கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்ததான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு அன்னைக்கு அவ்வளவு பேசுனீங்களா என்று கேட்டார். விகாஷ் சந்தர்ப்பத்தை பயன்படுத்த நினைத்து தன் மௌனத்தை கலைத்து, அப்பா, டாக்டர் ராகேஷுக்கு ஷிவானிய பிடிக்கும், ஷிவானிக்குமே ராகேஷ பிடிக்கும் தான். ஆனா அவ சின்ன வயசுல இருந்து என்னதான் கட்டிக்கணும்னு மனசுக்குள்ள யாரோ சொல்லி அதையே உள்ள வச்சிருக்கா. வீட்ல கல்யாண பேச்சை எடுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒரு சான்ஸ் கிடைக்கவும் ராகேஷ் அவளுக்கு காட்டின அன்பை கூட வேணான்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டா. அவளுக்கு எதோ வேணுங்கிறது இன்னுமே அவளுக்கு தெரியல என்றான். பிரதாப் கோபமாக விகாஷை பார்த்து, வாய மூடு, நீ எதுவும் பேசாத. உன்னோட ஆசை என்னவோ அது நடந்துருச்சு இல்ல, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. இந்த கல்யாணம் இனிமே நடக்காது என்றார். ஷிவானியின் அப்பா அவர் சொல்வதை கேட்டு முன்னால் வந்து பிரதாப்பை பார்த்து கூப்பிய கையுடன், என்ன சொல்றீங்க பிரதாப்? இந்த கல்யாணம் நடக்காம போனா அப்புறம் எந்த சொந்தக்காரனும் நம்மள மதிக்க மாட்டான். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் என்றார். அதை கேட்ட பிரதாப் கொந்தளித்தார். சுரேந்தர், உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் உங்க பொண்ண என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசுறீங்க? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா என்று கேட்டார். விகாஷ் அவர்கள் இருவருக்கும் நடுவில் வந்து, அப்பா ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அங்கிள். டாக்டர் ராகேஷ் இப்பவும் ஷிவானியை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா தான் இருக்கான், அதான் இங்க வந்திருக்கான் என்றான். இதை கேட்ட ஷிவானியின் அப்பா, என்ன விகாஷ் இப்படி பேசுற? என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாதா? எப்படி நம்ம பொண்ண அவங்களுக்கு கொடுக்க முடியும் என்று ஆத்திரத்தில் கத்தினார். அதை கேட்ட ராகேஷ் ஷிவானியின் அப்பாவிடம் வந்து, அங்கிள், நியாயமா யோசிங்க அங்கிள். எனக்கு அவளை பிடிக்குங்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் நான் பேசிட்டு நிக்கிறேன். இதுக்கப்புறமா அவளை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க வேணான்னு நினைக்கிறேன். அவளுக்கு சரியா டிசைட் பண்ண தெரியாம தப்பு பண்ணிட்டா. இத்தனைக்கு அப்புறமும் உங்க பொண்ண அவளுக்காக வெயிட் பண்ற எனக்கு கொடுக்கறது தான் நியாயம். நீங்க சரின்னு சொன்னாலும் சொல்லாட்டியும் என் ஷிவானி என்னோட வருவா என்ற ராகேஷ் இப்போது ஷிவானியை பார்த்து, நானா துணிஞ்சு உன்னை பத்தி அன்னைக்கு விகாஷ் கிட்ட சொல்லாம போயிருந்தா இன்னைக்கு நீ விகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியும் ஷிவானி. ஆனா அப்படியே போனாலும் 1 வருஷம் கூட உன்னால விகாஷ் கூட வாழ முடியாது. ஏன்னா என் மனசு முழுக்க நீ இருக்கிற மாதிரி உன் மனசு முழுக்க நான் இருக்கேன். பேசாம ட்ரெஸ் மாத்திட்டு ரெடியாரு, நான் வந்து உன்னை என் கூட கூப்பிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். டாக்டர் ராகேஷ் சொல்வதை கேட்டு ஷிவானி விகாஷை முறைத்து பார்க்க, அப்போது விகாஷ், ஆமா, அவன் சொல்றதுதான் நிஜம் என்று தலையசைத்து விட்டு, 1 வாரத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்து தனியா பேசுறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருந்தேன். நீ அப்ப ஹாஸ்பிட்டல்ல இல்ல, வர லேட் பண்ணிட்ட. அப்பதான் டாக்டர் ராகேஷ் என்கிட்ட வந்து உங்க விஷயமெல்லாம் சொல்லி அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டான். ராகேஷ் எனக்கு தம்பி மாதிரி, அதான் இந்த விஷயத்த சரியா டீல் பண்ணணும்னு நினைச்சேன். ஷிவானி, நமக்குள்ள கட்டிக்கிற உறவு முறை இருந்தாலுமே நானும் நீயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும். ஆனாலும் நீ ஏதோ படிக்காத முட்டாள் மாதிரி சில இடத்துல யோசிச்சு இந்த கல்யாணத்தை நடத்திக்க ஆசைப்பட்ட. உன்னை என்னால என்னைக்குமே லவ் பண்ணவே முடியாது. கல்யாணத்தை நிறுத்திறன்னு ஏற்கனவே உன்கிட்ட ஹோட்டல்ல வச்சு சொன்ன, அப்ப நீ கேட்கல. இப்பயும் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். உன் மனசுல நான் நல்ல ஃப்ரெண்டா தான் இருப்பேன். உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ராகேஷ் நல்லவன், வேற யார் இந்த இடத்துல இருந்தாலும் சர்தான் போடின்னு போயிட்டு இருந்திருப்பான். அவன் ஸ்டேட்டஸுக்கு அவனுக்கும் பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. ஆனா இப்ப கூட அவன் உன்னை லவ் பண்றான். அதனாலதான் இத்தனைக்கு அப்புறமும் நீ வேணும்னு உனக்காக இங்க வந்து பேசிட்டு இருக்கான். உன் லைஃப்ல நல்ல மனுஷங்களை கடவுளா பார்த்து அனுப்புறப்ப வேணான்னு சொல்லாத. அப்புறம் உன்னால உன் வாழ்க்கைய காப்பாத்திக்கவே முடியாம கூட போயிடலாம்.
என்று பேசி முடித்தான் விகாஷ். எல்லாவற்றையும் கேட்டு ஷிவானி அழ ஆரம்பித்து விட விகாஷ் முன்னே சென்று அவளை கட்டிப்பிடித்து, ஏய் வேண்டா ஷிவானி, அழாத, இது அதுக்கான நேரம் இல்ல. இன்னைக்கு நீ பின்வாங்கினா அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுவ என்றான். அனைவரும் அமைதியாக இருந்தனர். ஷிவானியின் அப்பா ஷிவானியின் அம்மாவை பார்த்தார். திடீரென்று என்ன நடந்தது என்று புரியவில்லை. ஆனால் விஷயத்தின் தீவிரத்தை புரிந்து கொண்ட அவரும் ஷிவானியை டாக்டர் ராகேஷிற்கு கல்யாணம் செய்து வைப்பது சரிதான் என்று நினைத்தார். அதுவரைக்கும் ஷிவானி கொடுத்து வைத்தவள்தான். பிறகு பிரதாப் மௌனத்தை கலைத்து, சரி, உன் பொண்ணுக்கு பையன் கிடைச்சிட்டான். என் பையன் விகாஷுக்கு இனி யாரு பொண்ணு கொடுப்பா? இனி இந்த அலங்காரம் எல்லாம் எதுக்கு? என் பையனுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வா, போடா மயங்க் என்று புலம்பினார். சமயத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட அர்ச்சனா மயங்கின் தோளில் அடித்து அமைதியாக இருக்கும்படி சைகை காட்டினார். அதே நேரம் விகாஷின் தாத்தா மயங்கிற்கு சில சிக்னல் கொடுத்த போது அவனும் அவருக்கு தம்ஸ் அப் கொடுத்தான். ஷிவானியின் அப்பா இப்போது கைகளை கூப்பியபடி பிரதாப்பை பார்த்து, எங்களை மன்னிச்சிருங்க பிரதாப், என் பொண்ணு தேவையில்லாம குழப்பம் பண்ணிட்டா, எங்களால எதுவும் பண்ண முடியல. உங்க மருமவ உங்களுக்கு பொண்ணு மாதிரி, அவளை இந்த நாள்ல சபிச்சிராதீங்க என்றார். அதன்பின் பிரதாப் எதுவும் பேசாமல் அமைதியாகி அங்கிருந்து வெளியேறினார். அவருக்கு பின்னால் அவரது குடும்பத்தினர் அனைவரும் அந்த அறையை விட்டு வெளியே சென்றனர். ஆனால் விகாஷ் அங்கேயே நின்றிருந்தான். அவன் ஷிவானியின் அப்பாவிடம் வந்தான். மாமா, இந்த விஷயத்துல ஷிவானிய தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவ தேவையில்லாம ஓவர் திங்க் பண்ணி சில விஷயத்த பண்ணிக்கிட்டாதான். ஆனா அதுக்காக அவ குணம் இவ்வளவுதான் இதை வச்சு முடிவெடுத்துறாதீங்க. அவ நல்லவதான், கொஞ்சம் அவசரக்காரி, அதிக பிரசங்கி. அவளுக்கு சொல்லி புரிய வச்சா கேட்டுக்குவா. ஷிவானி, டேக் கேர் என்று சொல்லிவிட்டு விகாஷும் அறையை விட்டு வெளியேறினான். இங்கே இன்னொரு அறைக்கு வந்த விகாஷின் அப்பா பிரதாப்பின் கோபம் 7 வான உயரம் அளவிற்கு இருந்தது. மருமகள் இல்லாமல் தனியாக திரும்ப காலணிக்கு போனால் அவர்கள் என்னவெல்லாம் பேசுவார்கள் என்று யோசிக்க யோசிக்க அவருக்கு தலை வலித்தது. அந்த நேரம் பார்த்து யாரோ பின்னால் இருந்து பிரதாப்பின் மூக்கின் முன் நல்ல லாவெண்டர் வாசனை இருந்த கர்ச்சீஃபை போட பிரதாப் யார் என்று பார்த்தார். அது மயங்க் தான். ரிலாக்ஸா இருங்க மாமா, லாவெண்டர் ஸ்மெல் கொஞ்சம் டென்ஷனை கம்மி பண்ணும் என்றான். கொஞ்ச நேரம் அதே கர்ச்சீஃபால் பிரதாப்பின் முகத்தை துடைத்து விட்டான். பிரதாப்பிற்கு லேசாய் ஆத்திரம் கண்ட்ரோலாக ஆரம்பித்தது. மயங்கை கோபமாக பார்க்க அவன் அர்ச்சனாவின் பின் போய் நின்றான். அந்த நேரத்தில் தான் கத்தினால் சரியாக இருக்காது என்று பிரதாப்பிற்கு தோன்ற அமைதியாக இருந்தார். மயங்க் விகாஷின் தாத்தாவை பார்த்து, எப்படி நம்ம ஐடியா என்று கண்களால் கேட்டான். அதை பார்த்த தாத்தா, இவனெல்லாம் 2K கிட்னா யாராச்சும் நம்புவாங்களா? கர்ச்சீஃப்ல மயக்க மருந்து போடுறான், எங்க அப்பங்காலத்து டெக்னிக்கா யூஸ் பண்றான் பார் என்று தலையில் அடித்து கொண்டார். அதை பார்த்த அர்ச்சனா, இவங்கிட்ட எதுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுக்குறீங்க என்று கிசுகிசுத்தாள். பதிலுக்கு தாத்தா, ஏய், உன் செல்ல புள்ள நம்ம பிரதாப்ப இவ்வளவு முட்டாள்தனமா சமாதானப்படுத்துவான்னு எனக்கு எப்படி தெரியும் என்று பதிலுக்கு கிசுகிசுத்தார். எல்லோரும் தங்களுக்குள் கிசுகிசுப்பதை பார்த்த பிரதாப் கோபத்தில், சும்மா அங்கங்க நின்னு வளவளன்னு பேசிட்டு இருக்காம அவங்க வீட்டுக்கு கிளம்புங்க, அதான் கல்யாணம் நின்னு போச்சுல்ல, சோரெல்லாம் வீட்டுல போய் ஆக்கிக்கலாம் என்றார். இதை கேட்ட விகாஷின் தாத்தா சட்டென பேச்சின் நடுவில் குதித்து, என்ன பேசுற பிரதாப், இப்படியே வெறும் கையோட வீட்டுக்கு போனா எவ்வளவு அவமானம் தெரியுமா என்றார். அப்பா சொன்னதை கேட்டதும் பிரதாப், அப்ப சரி, இப்படியே நில்லுங்க, நான் மந்திரம் போடுறேன், ஏதாச்சும் பொண்ணு வரும், அந்த பொண்ணை விகாஷுக்கு கட்டி வச்சுட்டு அவளை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் என்றார். அதை கேட்ட மயங்க் தன் அம்மாவின் பின்னால் நின்று, மாமா, நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே என்றான். இதை கேட்ட பிரதாப், இல்ல, நீ சொல்ற எந்த முட்டா கழுத ஐடியாவையும் நான் கேக்குறதா இல்ல என்றார். மயங்க் மீண்டும், மாமா, இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், ஒரு தடவை கேளுங்க என்றான். அதன் பின் தாத்தாவும் மயங்கிற்கு ஆதரவு தெரிவித்து, ஏய் பிரதாப், குழந்தை சொல்ல வர்றது என்னன்னு தான் கேள என்றார். மயங்க் பிரதாப்பிடம், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க என்று கூறினான். அதை கேட்ட பிரதாப் சட்டென சிரித்தார். ஓடடே, நேத்து மழையில நனைஞ்சு இன்னைக்கு முளைச்ச காளான் நீ ஒன்னனுக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறியா? வீட்டுக்கு போய் ஆகிற வேலையை பார் என்றார். இங்கே விகாஷ் டாக்டர் ராகேஷுடன் கைகுலுக்கி,
சரி, நான் கிளம்புறேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயத்த ஒரு அண்ணனா நின்னு நான் செஞ்சு முடிச்சிட்டேன் என்றான். டாக்டர் ராகேஷ் விகாஷை கட்டிப்பிடித்து, என்னை நம்பினதுக்கு தேங்க்ஸ் விகாஷ் என்று சொல்ல, விகாஷ் சிரித்து கொண்டே, சிவானிய பாத்துக்கோ, இப்பயும் அவ எங்க வீட்டு பொண்ணுதான் என்றான். அங்கே டாக்டர் கௌரியும் டாக்டர் பரமசிவமும் வந்தார்கள். ராகேஷ் போன் செய்து தகவல் சொல்லி அவர்களை வர வைத்திருந்தான். அதன்பின் விகாஷ் தனது குடும்பத்தாரிடம் இங்கு வந்தபோது பிரதாப் சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியானான். விகாஷ் மயங்கிடம் வந்து, எங்க அப்பாக்கு என்னடா ஆச்சு? அதிர்ச்சியில் ஏதாவது ஏடா கூடமா என்று கவலையோடு கேட்டான். விகாஷ் கையை பிடித்த மயங்க், எதுவும் பேசாதண்ணா, அது நான் மாமாக்கு கொடுத்த லாவெண்டர் சென்ட் பண்ற வேலை. ஒழுங்கா நான் சொல்றத கேளு. கடகடன்னு போய் அண்ணியை கூட்டிட்டு வந்து அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை முடிச்சிரு. அவர் சிரிச்சா சிரிக்கட்டும், அவரால் கோவத்தை காட்ட முடியாம இருக்காரு. நீ வீட்டுக்கு போனதும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க போறாரு என்றான். விகாஷ் தாத்தாவை பார்க்க அவர் தம்ஸ்அப் செய்தார். அதன் பின் விகாஷ் மயங்கிடம், சரி, நீ போய் மனஸ்வினியையும் ஸ்ருதியையும் இங்க கூட்டிட்டு வந்துடுறியா? நான் டாக்டர் ராகேஷ் கூட இருக்கேன். பெரியவங்க ஒரு சமாதானத்துக்கு வந்துட்டாங்க. இனி எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடந்துரும் என்றான். கொஞ்ச நேரத்தில் மயங்க், மனஸ்வினி மற்றும் ஸ்ருதியோடு அங்கே வந்தான். மாமா, நான் சொன்னேன்ல, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்கன்னு, அது இவங்க தான் என்றான். சுரேந்தரிடம் சிரித்து பேசிக் கொண்டிருந்த பிரதாப் திரும்பி பார்த்தார். அங்கே நின்று கொண்டிருந்த ஸ்ருதியை பார்த்தார். மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தார்.